लिंगितवामभागं लक्ष्मी नृसिंहं शरणं प्रपद्ये वन्दे नृसिंहजायामनादिमायामपोहितुं हेयां सुललितसुन्दरकायां सुरेन्द्रकेयां सुरऋषिभिर्ध्येयां दिशन्तु मे देव सदा त्वदीयाः रयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुं वेगोद्वेलस्सुवेलक्किमिदमिदिमिदो मन्त्रितो वानरेन्द्रैः मायामानुष्यलीलामभिनयति हरौ लब्धसेवा विशेषः वैदेही कर्णपूरस्तबकसुरभिनायः समाश्लेषितोष्णां तृष्णापारिप्लवानां स भवति गरुडः दुःखवारिप्लवो नः बुद्धिर्बलं यशोरैर्यं निर्भयत्वमरोहगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत् उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां स शङ्खचक्रलाञ्छनः सदूर्ध्वपुण्ड्रमण्डितः स कण्ठलग्नसत्तुलस्य नर्कपद्ममालिकः सितान्तरीयशूतरीययज्ञसूत्रशोभितः ममावीरस्तु मानसे गुरुः स वेङ्कटेश्वरः प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षठकोपमुनीश्वरं श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीं नृसिंहषटजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट्षटकोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुग्मं समधीतवन्तं वत्साभिचारं विरुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यं श्रीमद्रङ्गशठारिसंयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वहाप्तषडजित् पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतं सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गदुरीनशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यदुदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः पान्तु वः पद्मनाभस्य पादुकाकेळिपांसवः अहल्यादेहनिर्माण पर्याय परमाणवः नमस्सदसे உத்தமமான பிரதோஷம். இந்த பிரதோஷ காலத்தில் மௌன விரதம் என்பதாக சாஸ்திரம் சொல்கிறது. சில சமயம் பிரதோஷம் இல்லை, எல்லா சமயத்துலையும் அப்படி இருந்தாலே சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் பர்டிகுலராக இந்த பிரதோஷத்தில் மௌன விரதம் என்பதாக சாஸ்திரம் விதிக்கிறது. பேசவே கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டால், நம்முடையதான ஒவ்வொரு இந்திரியத்திற்கு, அதாவது ஒவ்வொரு ஆர்கன்னு சொல்லலாம், சென்ஸ் ஆர்கன்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒவ்வொரு இந்திரியத்திற்கு ஒவ்வொரு நாள் ரெஸ்ட் உண்டு. ஏகாதசி அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி வயத்துக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கறதுன்னு வச்சுருக்கா பெரியவாள்லாம். இதெல்லாமே ஒரு காரண காரியங்கள் இருக்குது. இன்றைக்கி அதுக்கு சயின்ஸுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு ஒன்று கொடுத்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்தா தான் ஃபார்வர்டட் மெனி டைம்ஸ் அப்படின்னு வரும். இல்லை, அதர்வைஸ் அது வர்றது ரொம்ப கஷ்டம். செல்ஃப் மோட்டிவேஷனுக்கோசரம் நம்ம ஹிந்து தர்மம் அப்படின்னு கேட்டால் செல்ஃபி மோட்டிவேஷனுக்கோசரம் நாம் இப்போ நம்முடையதான வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். அதனால் இந்த பிரதோஷ காலத்தில் நாம் எப்படி இருக்கணும்னா மௌனமாக இருக்கணும். கோவிலுக்கு போகலாமானால் கோவிலுக்கு கூட போகக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லும். பிரதோஷத்தில் கோவிலுக்கு கூட போகக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிச்சு. உடனே சொன்னார், நமக்கு என்னைக்கு வாண்டாம் அப்படி சொல்லிச்சு, ஐயோ எப்படி முடியும்னு நம்ம கேட்போம். எவ்வளோ விஷயங்கள் இருக்கே, மற்ற நாளில் போகிறோமான்றது இங்கே மார்க் பண்ண முடியாது. ஆனால் அன்றைக்கி ஏன் போகக்கூடாது அப்படின்னு கேட்டால் சில வியவஸ்தைகள், சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த பக்கம் நோ என்ட்ரின்னு ஏன் போட்டிருக்குன்னு கேள்வி கேட்கக்கூடாது. நோ என்ட்ரின்னு போர்டு வச்சாச்சுன்னா நோ என்ட்ரி தான் இல்லையா? அதனால் சில கேள்விகள் கிடையாது சாஸ்திரத்தில்னு சொல்லிட்டேன். சரி, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், பிரதோஷே ந ஹரிம் பஷ்யேத். பிரதோஷ காலத்தில் விஷ்ணு ஆலயங்களில் போய் பகவானை சேவிக்கக்கூடாது. நிருஹரிம் ராகவம் வினா. ஆனால் ஒரு எக்ஸம்ஷன் உண்டு. எந்த ரூலாக இருந்தாலும் எக்ஸம்ஷன் உண்டு. சரியா? எந்த ரூல் இருந்தாலும் அதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் உண்டு. அப்படி பார்த்தோம்னா, நிருசிம்மனையும் ராமனையும் தவிர்த்து
விஷ்ணு தெய்வத்தில் எந்த தெய்வத்தையும் சேவிக்கக்கூடாது. ஏன் விஷ்ணுவையை ராமனையை சேவிக்கணும்? அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை. ஆழ்வார் முதல்ல பல்லாண்டு பாடும்பொழுது ரொம்ப அழகாக காண்பிக்கிறார். அந்தியம் போதில், இந்த பிரதோஷ காலத்திற்கு அந்தியம் போது என்பதாக பெயர். அந்தியம் போதில் அரியுருவாகி. இந்த இரண்யகசிபு என்ன பண்ணா, எங்கே ஹரி எங்கே ஹரி எங்கே ஹரி எங்கே ஹரினா, பிரகலாதன் கேட்டா ஒய்யார் யூ இன் ஹரி அப்படின்னா. பின்னடா எங்க ஹரின்னு கேட்டா, இவ்வளோ அவசரமா அவனுக்குன்னார். ஆமாம் எனக்கு அவசரம் தான். ஹரி என்பதான சப்தத்திற்கு என்ன அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில்? ஹரினா பகவானுக்கு பேர். அதே சம்ஸ்கிருதத்தில் ஹரி அப்படின்னு சொன்னால் அதுக்கு சத்ரு என்பதாக பேர். தமிழ் எழுத்தில் ஹ என்றதான எழுத்து கிடையாது, அதற்கு மாற்று எழுத்து ஆ. இப்போ ஆழ்வார் சாதிப்பார், அந்தியம் போதில், ஈவினிங் டைம், நண்டா டான் அண்ட் டஸ்க் அப்படின்ற மாதிரி அந்த ஈவினிங் டைம் இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் அந்தியம் போதில் அரி உருவாகி. அரியுருனா நிருசிம்மன். ஹரிஹி என்றதான சப்தத்திற்கு என்ன அர்த்தம்? சிம்ஹம் என்பதாக அர்த்தம். ஹரிஹி என்பதான சப்தத்திற்கு சிம்ஹம் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிச்சே என்ன ஹரிஹி சௌக்கியமா அப்படின்னு சொன்னால், சிங்கம் இவர் ஓங்கி அடித்தா 1.5 டன்னு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கூடாது. ஏன்னா ஹரின்றதான சப்தத்திற்கு சிம்ஹம்னு ஒரு அர்த்தம் உண்டு, சூரியன் ஒரு அர்த்தம் உண்டு, மகாவிஷ்ணு என்பதான ஒரு அர்த்தம் உண்டு, குரங்குன்னு கூட ஒரு அர்த்தம் இருக்குது. இவர் எந்த ஹரியை மைண்டில் வச்சுன்னு நம்மள சொல்கிறார். அவர் மைண்ட் வாய்ஸ் சத்தமாக கேட்காது. ஆனால் எந்த ஹரியை இவர் நமக்கு கோட் பண்ணுறார் அப்படின்னு கேட்டால், ஒருத்தரை பார்த்தா விஷ்ணு ஸ்வரூபமாக இருந்தால் அவளை பார்த்து ஹரிஹி சௌக்கியமானு சாஸ்திரம். அவர் விஷ்ணு ஸ்வரூபமாக இருந்தார்னா என்ன ஹரிஹி சௌக்கியமானு நம்ம கேட்கணும். அந்த மாதிரி பெருமாள் ஹரி உருவாக வந்தான், விஷ்ணுவினுடைய ரூபத்தில் வந்தான், நரசிம்ம ரூபத்தில் வந்தான். அரியை அடித்தவன் இதற்காக வந்தான், சத்ருவை தொலைத்தவன். அந்தியம் போதில் அரி உருவாகி அரியை அழித்தவனை. சத்ரு என்பதான அந்த இரண்டகசிபு இருக்கானே, நிருசிம்மனுக்கு சத்ரு இல்லை. அவன் நிருசிம்மனுக்கு சத்ரு இல்லை. யாருக்கு சத்ரு? பக்தனுக்கு சத்ரு. இப்போ ராமாவதாரம் பகவான் எடுத்தான். எப்படி எடுத்தான்? பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம். தேவர்கள்லாம் பகவானை போய் பிரார்த்தித்தான். பிரம்மதேவரை முன்னிட்டு தேவர்கள்லாம் திருப்பார்கடலில் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணினான், அபயப்பிரதானம் பண்ணினார். என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி ராவணன் ஒருத்தன் இருக்கான், அவன் பரவாயில்ல, அவனுடைய பிள்ளை அதுக்கு மேலே அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கான், இது ஒரு ட்ரெடிஷனாக வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவன் பிள்ளை வந்துட்டான்னு சொன்னால் தாங்காது சுவாமி நாடு, நாங்களே ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த ராவணனுடையதான ட்ரெடிஷனே இப்படி ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணால் உலகம் என்ன ஆகும் அப்படின்னு தேவர்கள்லாம் வருத்தப்பட்டான். வேறு எதையும் யோசிக்காதீங்க, நான் சொல்கிறது ஒரு புராணம் இதிகாசங்கள் மட்டும்தான். நீங்களாக ஏதாவது யோசிச்சிங்கன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பல்ல. ஆகையால் இந்த ராவணன் ஜென்மாவே சுவாமிங்க கொஞ்சம் இங்கே பேசுறது காமிக்கணும். இந்த ராவணன்றதான ஒரு ட்ரெடிஷன் வந்துட்டே இருக்கு. அவனுக்கு மேலே அவன் பிள்ளை அதுக்கு மேலே அசத்தாக இருக்கான், இதில் லோகம் தாங்காது, நீ காப்பாற்றினார். ஓகே நான் பரவாயில்ல. நரேந்திரன் என்ன பண்ணான்? அபயப்பிரதானம் பண்ணினான். நரேந்திரன்னா ராமனுக்கு பேர் இப்போ, அதனால் அதை புரிஞ்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணான்? அபயப்பிரதானம் பண்ணான். கவலைப்படாத, சரியான டைம் பார்த்து உங்களை தான் ரட்சிக்கிறேன்னு பெருமாள் அபயப்பிரதானம் பண்ணான். ஆனால் அதுக்கு எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது? அவனுக்கு தகுந்த ஒரு தாய் தந்தையரை அவன் செலக்ட் பண்ணான். உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி எம்பெருமான் மட்டும்தான் அவைல் பண்ண முடியும். மகன் ஒருவனுக்கல்லாத மாமேனி மாயன் என்னார் ஆழ்வார். இவன்தான் பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய, சமஸ்த லோகங்களுக்கும் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடிய தனிப்பெரும் தலைமகன் யாரு? எம்பெருமான். தொமேவ மாதாச்ச பிதா தொமேவ தொமேவ பந்துஷ்ச சகாத்வமேவ என்று அவனைத்தான் நாம் கொண்டாடுறோம். ஆனால் அந்த பிரபு என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா, பிதரம் ரோச்சயாமாச, தனக்கு தகுந்த ஒரு அப்பாவை செலக்ட் பண்ண வெயிட் பண்ணினான். தனக்கு தகுந்த ஒரு அப்பா யாரு அப்படின்னா, ததா தசரதம் நிருபம், 10 திசையிலையும் தேரை செலுத்தக்கூடிய வல்லமை பெற்றவனாக. என்ன ஹை டிராஃபிக்லையும் அண்ணா யூனிவர்சிட்டி டிராஃபிக்கில் அழகாக தேர் ஓட்டக்கூடியதான ஒரு கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கோ அப்பேற்பட்டவனுக்கு தான் தசரதன்னு பேர். அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து கேன்சர் இன்ஸ்டியூட் வரலும் இருக்கிற ஜாமில் அழகாக அந்த வண்டியை கொண்டு உள்ளே பார்க் பண்ணக்கூடியதான கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கோ அப்பேற்பட்டவனுக்கு தான் உயர்ந்தவன் பேர். அது தசரதன் என்று தசரதனுக்கு பிள்ளையா பிறந்தான். பிள்ளையா பிறந்த உடனே ராவண சம்ஹாரம் ஆகிடுத்தா? அப்பயே ஆகலை. பிள்ளையா பிறந்து அதுக்கப்புறம் இவர் இங்கேருந்து கொஞ்ச நாள் கழித்து சீதையை போய் கல்யாணம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 12 இயர்ஸ் ஹனிமூன். உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு ஹனிமூன் ராமனுக்குன்னர் வால்மீகி. 12 வருஷம் ஹனிமூன் பெருமாள் என்ஜாய் பண்ணினான். அதுக்கப்புறம் என்ன எடுத்துனார்? ஒரு சஃபாரி போனோம்னு அவாத்து மாமி ஆசைப்பட்டா.
வைல்டு சஃபாரி போனோம்னா சரி வா கிளம்புன்னு 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டு அதில் 1 இயர் ஒய்ஃபை தொலைச்சிட்டு போகிறவ கையில் ஃபோன் எடுத்து போனால் ஜிபிஎஸ் போட்டு கண்டுபிடிச்சிடலாமோ இல்லையோ, அதனால் அவளையும் கண்டுபிடிச்சி 14வது வருஷம் கிட்டத்தட்ட அவர் அவதாரம் பண்ணி 30-35 வருஷம் கழிச்சு தான் ராவணனுடைய சம்ஹாரம் நடந்தது. இப்போ இந்த அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன? ராவணனை ஒழிப்பதற்கு. ஆயிடுத்தோல்லையோ, அவதாரம் முடிஞ்சு போச்சே. நேர தசவருஷ சகசிராணி தசவருஷதானி ச வத்ஸ்யாமி மானுஷே லோகே பாலயன் பிருத்திவீமிமாம். 11,000 வருஷங்கள் ராமபிரான் இந்த லோகத்தில் இருந்தான் என்பது புராணம். வால்மீகி 11,000 வருடங்கள் பெருமாள், தசவருஷ சகசிராணி தசவருஷ சதானிச்ச 11,000 ஆண்டுகள் பெருமாள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார் என்று ராமபிரானுடைய சரித்திரம் சொல்லப்பட்டது. அடுத்தது என்ன? இன்னைக்கு உபன்யாசம் என்னைக்கு அப்படிங்கிற மே 2022 அப்படின்னா பிசியா ஏடியா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? கிமு கிபி அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். இது நமக்கு கிருஷ்ணனுக்கு முன் கிருஷ்ணனுக்கு பின் ஒரிஜினல், நமக்கு அதுதான் ஒரிஜினல். அந்த கிமு கிபி பிசி ஏடி நாம் என்ன பண்ணணும்? கிருஷ்ணனுக்கு முன் கிருஷ்ணனுக்கு பின் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ கிருஷ்ணன் எவ்வளவு ஆண்டுகள்? 126 ஆண்டுகள் இந்த லோகத்தில் பெருமாள் இருந்தார். 126 ஆண்டுகள். தேவகி வசுதேவர் பிரார்த்தித்தா. அந்த தேவகி வசுதேவர் பகவானை பிரார்த்திக்கும் பொழுது, இதுக்கு முன்னாடி அவர்கள் துரோணன் தரை என்பதான ஒரு பெயர் பெற்றவர்களாக இருந்தார். அவர் கஷ்யப பிரஜாபதி என்பதாக கதை சொல்கிறது உண்டு. யசோதை வசுதேவர் அவளுக்கு ஒரு பெயர் உண்டு. அதே மாதிரி தேவகி வசுதேவர் என்பவர்களுக்கு பெயர் உண்டு. இவா 2 பேருமே தம்பதிகள். தனித்தனியாக தவம் புரிந்தார். பகவான் காட்சி கொடுத்தார் அவளுக்கு. அப்போ உன்னுடைய பால லீலைகளை அனுபவிக்கணும் என்று யசோதையும் வசுதேவரும் பிரார்த்தித்தான். சரின்ட்டார் பெருமாள். தேவகி வசுதேவர் என்ன பிரார்த்தித்தா? உன்னை போல ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்டான். அந்த காலத்தில் இந்த குளோனிங் அப்படிலாம் டெவலப் ஆகலை போல இருக்கு. எம்பெருமான் யோசிச்சான், என்ன போல ஒரு பிள்ளைக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு யோசிச்சான். சரி, நானே உங்களுக்கு பிள்ளையாக பிறக்கிறேன் என்று அவளுக்கு அனுகிரகம் பண்ணான். ஒருத்தர் உன்னை போல பிள்ளை வேணும் என்று ஒருத்தர் கேட்டார். இன்னொருத்தர் நீ குழந்தையா இருந்து நடத்தக்கூடிய லீலைகளை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டார். வேதம் சொல்லித்து அன்னவானன் நாதோ பவதி மகான் பவதி என்பதாக வேதம் சொல்லித்து. ஒருத்தருக்கு அவருடையதான பேடி ஃபீல்டு ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட 250 ஏக்கர் வச்சுருக்கார். அதில் நல்ல தானியங்கள்லாம் கிரெயின்ஸ்லாம் பயிரிடுவார். அப்புறம் கரும்பு இதெல்லாம் பயிரிடுவார். மூட்டை மூட்டையாக வீட்டில் கொண்டு வந்து அடுக்கி வச்சுருக்கான். 200 மூட்டை நெல், 10 மூட்டை பருப்பு, 50 மூட்டை கரும்பு, டன்னு கரும்பு அப்படின்னு வச்சுருக்கு. சரி, இதெல்லாம் இருக்கே, நன்னா அழகாக சமையல் பண்ணி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டால் நோ நோ நோ. என்ன, அவருக்கு சுகர், வியாசர், வசிஷ்டர்னு சப்தரிஷிகளை உடம்புல ஆவாகனம் பண்ணி வச்சுருக்கு. அதனால் அந்த வாசனை அவருடைய ப்ரிஸ்கிரிப்ஷனில் கூட எறும்பு மொய்க்கிறது, அவ்வளோ சுகர் ஏறி போயிருக்கு. இப்போ இவ்வளோ மூட்டையாக சாமான் வந்திருக்கு. உப்பு கூடாது, புளி கூடாது, பருப்பு கூடாது, காரம் கூடாது, எண்ணெய் கூடாது, 50 கிராமுக்கு மேலே கூடாது, 50 கிராமுக்கு கீழே கூடாது. இப்படிலாம் இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாலும் இல்லையோ, இல்லையா? அந்த வாழ்க்கையை ஆசைப்பட்டு உட்காந்துட்டுருக்கார். இப்போ அன்னவானா இருக்கார். அவர் நிறைய, அவருக்கு சொத்து இருக்குது. ஆனால் அன்னாதன் ஒரு வேளை சாப்பிட முடியுமா? இன்னொருத்தன் செங்கலை அப்படி பொடி பண்ணி சாப்பிட்டா கூட அவனுக்கு டைஜஸ்ட் ஆகிடும். ஆனால் ஒரு வேளை சாப்பாடு அவனுக்கு கிடைக்கல. செங்கலை பொடி பண்ணி சாப்பிட்டா கூட அந்த அளவுக்கு டைஜஷன் கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்குது. ஆனால் ஒரு வேளை அவனால் சாப்பிட முடியல. இந்த வேதம் சொல்லித்து வெறும் வெல்த் இருந்தால் மட்டும் போராது, அந்த வெல்த்தை அனுபவிக்கிற யோக்கியத்தை இருக்கணும். வெல்த் இருந்தால் மட்டும் போராது, அந்த வெல்த்தை அனுபவிக்கிற யோக்கியதை இருக்கணும்னு. இப்போ தேவகி வசுதேவருக்கு பெருமாள் பிள்ளையா பிறந்தான். அவளுக்கு பாலலீலை கிடையாது. அவள் அனுபவிக்கலை. எல்லாம் தெய்வநங்கை அசோதை பெற்றாளே. குலசேகர ஆழ்வாருடைய பாசுரத்தில் ஆழ்வார் புலம்புவர். தேவகியினுடைய புலம்பல், தேவகி எப்படியெல்லாம் அந்த பகவானுடையதான பால லீலைகளை தான் இழந்தாள் என்பதனுடைய வருத்தம் என்ன அப்படி கேட்டால் குலசேகர ஆழ்வாருடைய பாசுரம் பார்த்தாலே தெரியும். எல்லாம் தெய்வநங்கை அசோதை பெற்றாளே, அவளுக்கு கிடைச்ச பாக்கியமே பாக்கியம்னு. சரி, ஆனால் என்ன எடுத்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்தவர்கள இந்த கிருஷ்ணாவதாரம் இருக்கே, மிராக்லஸ் என்னது? பிறந்தது அங்கே, கொண்டாட்டம் இங்கே, என்னது? அதுக்கு அந்த ஊர் சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்குனால குழந்தை அந்த ஊரில் பிறக்கும். வெப்கேமில் பார்த்து தாத்தா பாட்டி அந்த கம்ப்யூட்டர் மேலே ஸ்க்ரீனில் அக்ஷதை போடுவான். அப்போ பிறந்தது அங்கே. இப்போல்லாம் கல்யாணமே அப்படி தான் இருக்குது. ஒருத்தர் இந்த ஊரில் இருக்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவா 2 பேரும் தனித்தனியாக இருக்கான். ஆனால் கல்யாணம் மட்டும் வெப்பில் நடக்கிறதுன்றான். என்னவோ புரிய மாட்டேன்றது. பிஃபோர் மேரேஜ் ஐ லவ் யூன்றா, ஆஃப்டர் மேரேஜ் ஐ லீவ் யூன்றா.
இது என்ன கல்ச்சரோ தெரியல நமக்கு. அப்படி ஒருத்தர் குழந்தையை பெற்றால் அனுபவம் இல்லை, இன்னொருத்திக்கு குழந்தையினுடைய அனுபவம் கிடைச்சது, ஆனா குழந்தை பிறக்கல. அவ குழந்தையை பெற்றுக்கலையே, அந்த அனுபவம் அவ எழுந்துட்டா இல்லையா? இப்ப வேதம் சொல்லித்து ரெண்டுமே இருந்தால் தான் சித்திக்கும். குழந்தையும் அவள் வயிற்றுல பிறந்திருக்கணும், அடுத்தது அந்த குழந்தையினுடைய அனுபவங்களையும் அவளுக்கு கிடைச்சிருக்கணும். குடலினிது யாழினிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாத ஒரு நரளி திருவள்ளுவர். அது இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை அப்படின்னாரு. அப்ப ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் இவெல்லாம் என்ன பண்ணான்? அதுவும் இல்லாமல் 6 குழந்தைய அந்த கம்சன் கொடூரமாக கொன்றான். 7வது குழந்தை எங்க போச்சுன்னு கூட ஐடென்டிஃபை பண்ண முடியல. தொட்டில் குழந்தை மட்டும்தான் கடத்தப்படும் இல்லை, தொப்புள்ள இருந்த குழந்தை கூட கடத்தப்பட்டது கிருஷ்ணாவதாரத்தில். பலராமன் அவள் குழந்தை இங்கிருந்த குழந்தை ரோஹிணியினுடைய கர்ப்பத்துக்கு மாறித்து சங்கரிஷனாக என்பதாக அவனுக்கு பெயர். இப்படி எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணணும்னு ராமாவதாரமாக இருக்கட்டும் கிருஷ்ணாவதாரமாக இருக்கட்டும் அவ்வளவு நாள் அவ இருந்தா. ஆனாலும் உடனே கம்சவதம் நடக்கலை, உடனே ராவணவதம் நடக்கலையே. எவ்வளோ நாள் காத்திருந்தா? தேவர்களும் காத்திருந்தா, மகர்ஷிகளும் காத்திருந்தா. அதே மாதிரி தேவகி ஒவ்வொரு குழந்தையும் விட்டுட்டு அடுத்த குழந்தை பிறக்குமா, அடுத்த குழந்தை நன்னா இருக்குமா, அந்த குழந்தை க்ஷேமமா இருக்குமான்னு பயந்து அந்த குழந்தைய அவள் காப்பாற்றுறதுக்கு பாடுபட்டா. அதுக்கப்புறமும் பிறந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு அப்பா அம்மாவை விட்டுட்டு அது கிளம்பி போயிடுது. அப்பா அம்மா விட்டு அமெரிக்கா போற மாதிரி இதுவும் கிளம்பி போயிடுது. அப்புறம் அங்க போய் இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு அதன் பிறகு அவன் வளர்ந்து வந்து கம்சவதம் பண்ணி தந்தை காலில் பெருவிலங்குன்னு தந்தைக்கும் தாயாருக்கும் ஏற்பட்டதான அந்த பிணையிலிருந்து அவர்களை விடுவித்தான். அது போருமா? மண்மிசை பெரும்பாரம் நீக்க ஓர் பாரதமா பெரும்போர் செய்து என்பதாக. இது மட்டுமே அசைன்மெண்ட் இல்லை, கிருஷ்ணாவதாரத்தில் அசைன்மெண்ட் அதிகம். ராமாவதாரத்தில் 2 மாஸ் என்கவுண்டர். என்ன? 1 14,000 ராட்சசர்களை ஜனஸ்தானத்தில் அது பெருமாள் பண்ணின என்கவுண்டர், மாஸ் என்கவுண்டர். அது அடுத்தது என்ன? இலங்கையில் போய் மூலபலத்தையோடு சேர்த்து மொத்த ராவணன் அந்த ராட்சசர்கள் மொத்த பேரையும் சம்ஹாரம் பண்ணினான். அதுக்கப்புறம் பெருமாள் பெருசாக ஒன்றும் பண்ணல, சின்னதாக காரியம். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் அடிக்கடி பெருமாள் நம்ம கம்சவரம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அந்த WWF பண்ணானே, அவள் பேர் என்னது, இந்த முஷ்டிகன் சாணூரன், அவளை அடிக்கிறது, கோழையாபீடத்தை அடிக்கிறது. அதுக்கு மேலே வந்து இந்த பல ராட்சசர்கள் வந்தால் தனித்தனியாக அவளுக்கெல்லாம் என்கவுண்டர் இருந்தது. பெருமாள் சொன்னால் என்கவுண்டரை தனி அப்படின்னா ஒவ்வொருத்தராக எண்ணிட்டு வந்து அம்மா ரூபத்தில் ஒருத்தி வந்தா, சகட ரூபத்தில் ஒருத்த வந்தா, அகாசுரன்னா பகாசுரன்னா என்னென்னவோ யாரோ வந்தா. பின்னாடி சிசுபால பிரபதிகள்லாம் வந்தா, அவளெல்லாம் சம்ஹாரம் பண்ணினார் பெருமாள். அதற்கு மேலே மெயின் என்ன அப்படி கேட்டால் 18 அக்ஷௌஹிணி சைன்யம் அந்த குருக்ஷேத்திரத்தில் பெரிய யுத்த பூமியில் இருந்து பூமியினுடைய பாரம் தாங்க முடியாமல் பூமி தேவி தடுமாறினான். என்னால் முடியவே இல்லை, புரியுதா, இந்த வெயிட்டை என்னால் தாங்க முடியல அப்படின்னு பூமி தேவி கேட்டா. இந்த மகாபாரத யுத்தத்தை கடைசியில் பெருமாள் மண்மிசை பெரும்பாரம் நீக்க ஒரு பாரதமா பெரும்போர் செய்து என்று அதை எல்லாத்தையும் முடித்தான் பெருமாள். இதுக்கு எவ்வளவு காலம் காத்திருந்தா? ஒவ்வொரு அவதாரம் இந்த மாதிரி அவதாரங்கள்ல வரைச்சே எதுவுமே பெருமாள் கொஞ்சம் அவதரிக்கிறதுக்கும் காலதாமதம் பண்ணினான். அவதரித்த பின்னும் அந்த அவதாரத்தினுடைய நோக்கத்தை முடிப்பதற்கு காலதாமதித்தான். ஆனால் எந்த விதமான தாமதமும் இல்லாமல் கரெக்டாக அவதரித்து அந்த அவதாரத்தினுடைய பிரயோஜனம் என்ன என்பதை உலகத்திற்கு உணர்த்தி தான் பூரணன் என்பதை உலகம் அனைவரும் உணர்ந்து கொள்ளும்படியாக அந்த அவதாரத்தின் மேன்மையை வெளிப்படுத்தின அவதாரம் ஸ்ரீ நிருசிம்ஹாவதாரம். சத்யோஜாதன் யஸ்யாபவத் பக்த ஜனார்த்திஹந்து. கொஞ்சம் எனக்கு அதிகமான டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் எனக்கு. இந்த டிஸ்ட்ராக்ஷன் தான் என்னுடைய ஃப்ளோ போயிடும், என்னாலலாம் அதை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. கொஞ்சம் என்னை டிஸ்ட்ராக்ஷனை கொஞ்சம் இல்லாமல் பண்ணிக்கோங்க. யஸ்யாபவத் பக்த ஜனார்த்திஹந்து பித்ருத்வமன்யேஷு அவிசாரியதூர்ணம் ஸ்தம்பேவதாரः தமரன்யலப்யோ லக்ஷ்மீ நிருசிம்ஹம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமன் அழகேசங்கர் அற்புதமான ஒரு ஸ்லோகத்தினால இந்த அவதாரத்துடைய மேன்மையை காண்பித்தார். பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம் ஒரு பக்கம். அதே மாதிரி தேவகி வசுதேவர் இடத்துல பிராதுர்புபூஷுரநகோ வசுதேவ பத்னியாம் பத்மாபதேஹே பிரணிததே சமயம் தயாயாக என்று
வசுதேவர் தேவகிக்கு பிள்ளையா பிறக்கிறதுக்கும் அவன் வெயிட் பண்ணினான். ஆனால் யஸ்யாபவத், எவனுடைய அவதாரம் ஏற்பட்டதோ, இந்த எந்த ஸ்லோகத்திலும் இப்படி கிடையாது. முதல்ல என்ன ஆவிர்பவித்தர சொல்லிட்டார், அப்புறம் எப்படி ஆவிர்பவித்தார சொல்லு. ராமன் ஹனுமான் கிட்ட சீதையை தேடினுமான்னு அனுப்பினார். சீதையை தேடின்னு பார்த்தார், எல்லா மோதிரத்தை கொடுத்தார், அங்கிருந்து சூடாமணி வாங்கிட்டார், வந்தார். அவர் வரதை பார்த்துட்டே இருக்கார். எப்படி எல்லாரும் யார் வரா ஸ்டேஜுக்கு, யார் வரா போறாருன்னு உபன்யாசத்தை விட்டுட்டு அவளை பார்க்குறோமே, அந்த மாதிரி பார்க்கல. எனக்கு கூட தான் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கா, அவன் என்ன பண்ணுறான்னு நானும் நிறுத்திட்டு பார்க்குறேன். See, if everybody is watching them, then I also watch them. எனக்கு நான் மட்டும் ஏன் உங்களை, நீங்கள் யாரும் என்ன பார்க்கல, நான் எதுக்கு அவரை நானும் பார்த்துட்டு போகிறேன். நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ நானும் அங்கே பார்த்துட்டு போகிறேன். லாஜிக் சரி தானே? லாஜிக் சரி தானே? அப்போ எனக்கும் அவரை பார்க்கணும் தான் ஆசையாக இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு பார்க்கணும் தான் ஆசையாக இருக்குது இல்லையா? இதுக்கு தான் உன்னை உட்கார வைக்கிறது இல்லைன்றீங்களே. சட்டநாத பாகவதர் இப்போ தான் சொல்லிட்டு போனார், நீ எப்படி காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்றதை நாங்கள்லாம் கற்றுக்கணும்னு இருப்பேன். நான் என்னுடைய பிரசம்சைக்கு சொல்லலை. இப்போ சட்டநாத பாகவதர் சொல்லிட்டு போனார், உன்னை ரொம்ப டேக்கிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுறது தெளிவாக சொல்லிட்டு போனார். வேற ஒன்றும் இல்லை. அவர் இங்கே ஒரு பகவத் விஷயம் அப்படின்னா, ஒருவேளை எங்கள் நிருசிம்மரே ஆவிர்பவித்தாலும், நிருசிம்மா உன்னை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன், பேசி முடிச்சுட்டு உன்னை சேவிக்கிறேன் உட்காருன்னு சொல்லணும். ஏன்னா பகவத் விஷயம் என்பது பகவானை காட்டில் உசந்தது. பகவத் விஷயம்ன்றது பகவானை காட்டில் உசந்தது. ஒரு சின்ன கதை சொல்கிற, ஒரு சின்ன டீவியேஷன் தான். ஸ்ரீரங்கத்தில் பராசர பட்டர் இன்னும் ஒரு பெரிய மகான் இருந்தார், கூரத்தாழ்வாருடைய திருக்குமாரன். அவர் அங்கே இருக்கக்கூடிய சந்திர புஷ்கரணி கரையில் ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்திற்கு வியாக்கியானத்தை தினந்தோறும் சொல்லிட்டு இருப்பார். சாயங்காலத்து வேளையில் அங்கே சந்தியா புஷ்கரத்தில் சந்தியானத்தை பண்ணி தினந்தோறும் சொல்லிட்டு இருப்பார். அப்படி சொல்லிட்டு இருக்கச்சே என்ன ஆகும் அப்படின்னா, சாயங்காலத்து வேளையில் பகவான் ஸ்ரீவேலி சொல்லுவோம், பலி சாதிக்கிறது சொல்லுவோம் இல்லையா, அந்த பலி சாதிக்கிறதுக்கு பெருமாள் டம் டம்னு வாத்தியத்தோடு வந்துட்டு இருப்பார். இவர் பார்த்தார், உடனே அதை உபன்யாசத்தை நிறுத்தணும், எழுந்திருந்து பெருமாள் வரைச்சே நிற்கணும் இல்லையோ, இந்த கையெல்லாம் கூப்புவார். 2-3 நாள் கண்டினியூஸாக அந்த மாதிரி நடந்தது. அவர் பார்த்தார், என்னப்பா இது நல்ல அற்புதமாக விஷயத்தை ஃப்ளோவாக அனுபவிச்சுருக்கச்சே பெருமாள் இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னார். இது ரங்கநாதன் காலில் விழுந்துருது. இனிமே சாயங்காலத்து வேலை எனக்கு புறப்பாடே வானன்னு பெருமாள் நிறுத்திட்டான். அந்த உபன்யாசம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொன்னால் அதை டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது, அதனால் எனக்கு புறப்பாடே வேண்டான்னு ரங்கநாதன் நிறுத்தினான். எம்பெருமானே அப்படி தான் கேட்டான். தெரியும் உங்களுக்கு, ராமாயணத்தில் ராமன் கேட்டதான கதை தெரியுமா உங்களுக்கு? இது கொஞ்சம் டீவியேஷன் தான், வேறு வழி இல்லை சொல்லணும். இதெல்லாம் சொல்லலைன்னா வேறு பிரயோஜனம் இல்லை. இப்போ அதுவும் இப்போ டேக் ஃபார் கிராண்டட். இப்போ கைப்புள்ள உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா, அதனால் எல்லாரும் காலை நீட்டிட்டு பஜ்ஜி சாப்பிட்டே உபன்யாசம் கேட்டு வழக்கமாகிட்டு முதல் தடவையாக ஸ்டேஜில் உட்காந்து பழக்கம் விட்டு போச்சு எல்லாருக்கும். அந்த ஒரு டிசிப்ளின் கோட் ஆஃப் கண்டக்டே விட்டு போச்சு. இப்போ அது மாதிரி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன தெரியுமா, வால்மீகியினுடையதான சிஷ்யர்கள் லவகுஷர்கள் நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்தில் உத்தமமான ராமாயணத்தை பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸ், அப்படியே அத்தனை பேர் ஆன்னு வாயை பொழந்துன்னு பார்த்துட்டு இருக்கா. யார் அங்கே சபையர்கள்லாம், சபையில் இருக்கிறவங்களாம் அப்படி என்ஜாய் பண்ணியிருக்கா. அவளுக்கெல்லாம் அதெல்லாம் அவளுக்கு கூஸ் பம்ஸ். அவளுக்கு இந்த மாதிரி ஒரு உபன்யாசத்தை கேட்டதே இல்லைன்னு லவகுஷர்களை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கான். ராமன் சக்கரவர்த்தி திருமகன் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. என்ன எடுத்து அப்படின்னா, ராமனை சிம்மாசனத்தில் காணோம். ராமன் சிம்மாசனத்தில் இல்லை. எங்கே போனா யாருக்கும் தெரியாது, யாருமே அதை நோட் பண்ணல. வால்மீகி மட்டும் நோட் பண்ணார். ஏன் வால்மீகி நோட் பண்ணார்னா, வால்மீகி மீடியா பர்சன், அதனால் அவர் யார் என்னென்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு இருப்பார். த ஃபஸ்ட் மீடியா பர்சன், த பெஸ்ட் மீடியா பர்சன் வால்மீகி. அதனால் ரகசியம் ச பிரகாஷம் ச அப்படின்னு அவள் தனியாக பேசினாங்க. நேற்று நீங்களும் உங்களுடையதான பிரதமர் என்ன பேசினீர்கள் அப்படின்னு, அதெல்லாம் தனியாக பேச வேண்டிய விஷயம், உங்ககிட்ட எது சொல்லணும் அப்படின்னு மீடியாவில் சொல்கிறாலும் இல்லையோ, அந்த மாதிரி ஏகாந்தமாக யார் என்ன பண்ணுறான்றதை பார்க்கறது தான் இவருடையதான வேலை. எங்கே ராமன் போயிட்டார்னா, ராமன் சிம்மாசனத்தில், தங்க சிம்மாசனத்தில் இருந்த ராமன் அப்படி இறங்கி அப்படி வந்து கும்பலாக ஆடியன்ஸாக உட்கார்ந்து உபன்யாசம் கேட்டுருந்தோம். ஆடியன்ஸாக உட்காந்து உபன்யாசம் கேட்டான். என்ன இங்கே உட்காந்துருக்க, ராமன் சொன்னா வாய மூடின்ற, டிஸ்டர்ப் பண்ணாத. நான் எழுந்தது கூட யாருக்கும் தெரியாமல் நான் வந்தேன். ஏன் தெரியுமா, இந்த உபன்யாசம் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்றதுக்கோசரம். இந்த ப்ரோக்ராம் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. டர்னு சேர் இழுக்கிறது அப்படின்னா, சிம்மாசனத்தை ராஜா எழுந்தான்னா அத்தனை பேர் என்ன ஆகிடும், பரபரன்னு ஆகிடும். அப்போ கான்சன்ட்ரேஷன் இங்கே போயிடும். ராமன் சொன்னா, இது உயர்ந்த சீதையினுடைய சரித்திரம், நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ வாயை மூடிட்டு. நான் உட்காந்து கூட பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் உட்கார்ந்து இருக்கிறது ராமன் கூட தெரியாது. அந்த ஜெனரல் ஆடியன்ஸ் இருக்கான் பாருங்க, அவனுக்கு தம் பக்கத்தில் சக்கரவர்த்தியை உட்கார்ந்து இந்த உபன்யாசம் கேட்கிறாரு கூட தெரியாது. அந்த ஃபீல்டில் கொடுத்தார் ராமன். தட் இஸ் த வே ஆஃப் லிசனிங் த உபன்யாசம். அதுதான் விஷயம். அப்படி போகிறது வர்றது, வந்த வாழை வாங்கன்றது, போகிற வாழை போகன்றது கல்யாணமா இது? அதில் உட்காந்தோன்னா நிருசிம்மன் ஆவிர்பவித்தான், நிருசிம்மன் எழுதிருக்கட்டும் அப்படின்னு சொல்லணும். இப்போ அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை பார்ப்போம்.
சரியா? யஸ்யாபவத் பக்தஜன அர்த்திஹல்து, எந்த நிருசிம்மன் நம்முடையதான பெரிய வல்வினைகள் இருக்கே, கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய், கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய், அப்படி தூக்கி கிள்ளி எடுத்துருவான். யார் கிள்ளுவா? யாருக்கு நகம் இருக்கோ அவன் தான் கிள்ளுவான். நகம் இருக்கிறவனுக்குத்தான் கிள்ளுவான். விபீஷணனை ஏற்றுக்கலாமா வேண்டாமா, பெரிய டிஸ்பியூட். கடற்கரையில் எத்தனையோ மீட்டிங்லாம் நடந்திருக்கு தெரியுமோ, எல்லாம் வேஸ்ட். ஒரே ஒரு மீட்டிங் மட்டும் தான் ஒரிஜினல். எது? ராமபிரான் அங்க குரங்குகளுக்கு சொன்ன விஷயம். அந்த குரங்குகள்லாம் ஒழுங்கா கடற்கரை மீட்டிங் அட்டன் பண்ணிது. அதுக்கு ஒரு வேல்யூ இருந்தது. இங்க விபீஷணனை ஏத்துக்கலாமா கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கச்சே, சுக்ரீவன் சொன்னா வேண்டாம் வேண்டாம், ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. எனக்கு யாரா ஆபத்தை உண்டு பண்ண முடியும்? பிஷாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவ்யாம் செய்வ ராட்சசான் அங்குல்யக்ரேண தான் ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வர, கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடிப்போ என்று ஆண்டாள் நாச்சியார் பாடினான். எப்பேற்பட்டவன் வந்தாலும் அப்படி கிள்ளி எடுத்துருவன் தெரியுமா. நான் எஃபோர்ட்லெஸ்ஸாக பண்ணிடுவேன், ஒன்றும் பெரிய அவஸ்தையே பட வேண்டாம், கிள்ளி எடுத்துருவேன் நான் அப்படின்னு பெருமாள் காண்பிச்சான். அந்த இடத்துல பெருமாள் எப்படி சேவை சாதித்தான். இன்னைக்கு இங்கே நீங்கள் ஒரு அற்புதமான நிருசிம்மனுடைய திருக்கோலம் சேவிக்கிறீங்களோ இல்லையோ, இதுக்கு ஒரு பின்னணியில் ஒரு மிகப்பெரிய கதை இருக்குது. அதை கேட்கணும்னா இதே மெயின்டைன் பண்ணினா அது சொல்கிறேன். ராகவசிம்மனா பெருமாள் நிருசிம்மன் எப்படி நமக்கு சேவை சாதிக்கலான்றது இங்கே கையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய வில்லு. அங்கே பெருமாள் எந்த தாயாருடைய திருக்கையை பிடித்து கொண்டிருக்கிறான். இந்த தாயாருக்கும் இந்த நிருசிம்மனுக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றதான ஒரு நிகழ்ச்சியை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஜென்ரல் நிருசிம்மாவதாரம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் இது கல்யாணமாக நம்ம ரசிப்போம். அப்போ நம்முடைய ஆர்த்தி என்றால் நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய துயரங்கள், நம்முடைய துக்கங்கள், இதையெல்லாம் கிள்ளி களைபவன் யார்? நிருசிம்மன். சரி. யஸ்யாபவத் பக்த ஜனார்த்தி ஹல்து பித்ருத்வம் அன்யேஷு அவிச்சாரிய தூர்ணம். ராமாவதாரத்தில் தசரதர் கௌசல்யை என்பதாக பெருமாள் செலக்ட் பண்ணினான். கிருஷ்ணாவதாரத்தில் தேவகி வசுதேவர், யசோதை நந்தகோபர் என்பதாக பெருமாள் செலக்ட் பண்ணினான். ஆனால் நிருசிம்மாவதாரத்தில் அப்படி ஒரு செலக்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் கிடையாது, டைம் கிடையாது. டைம் கிடையாது. எங்க இருக்கான் உன்னுடைய பெருமாள் அப்படின்னு இரண்யகசிபு கேட்டா, எங்க முழன்றது அந்த பையன், எங்க முழன் அப்படின்ட்டார். சுவாமி தேசிகன் சாதித்தார், திரைலோக்கியமேதகிலம் நரசிம்ஹ கர்ப்பம். இப்ப இந்த உலகத்துல எல்லாம் இது பாருங்க, இந்த இந்த மைக் இருக்கு, இந்த கண்ணாடி இருக்கு, இந்த செல்போன் இருக்கு, இந்த பேக் இருக்கு, அங்க ஒரு பெரிய பிளக் பாயிண்ட் இருக்கு, இது எல்லாத்துக்குள்ளும் நிருசிம்மன் இருக்கானா? இருக்கான். ஷானிலும் ஊழன் ஓர் அணுவினை சத கோரிட்ட கோணிலும் ஊழன் இன்னின்ற தோணிலும் ஊழன் நீ சொன்ன சொல்லிலும் ஊழன். கம்மன் பேசுவான். எங்கே ஹரி எங்கே ஹரி எங்கே ஹரினா, பிரகலாதன் தன் கையில் வச்சிருந்தான் அந்த தாளம் பஜனை பண்றதுக்கு. பிரகலாத தாளதாரி இல்லையோ, அந்த பஜனை பண்ற தாளத்தை அவன் அப்பா கிட்ட கொடுத்தான். இரண்யகசிபு கேட்டான், எங்கிட்ட ஏன்டா கொடுக்குறேன், என்னை விட நீ அதிகமாக நாம சங்கீர்த்தனம் பண்றியன்னு. எங்கே ஹரி எங்கே ஹரி எங்கே ஹரி எங்கே ஹரி எங்கே ஹரி எங்கே ஹரின்னு கேட்கறிய, நீ சொன்ன சொல்லிலும் ஊழல். உன்னுடைய வாக்கில் இருக்கானே, உன்னுடைய உன்னுடையதான அந்த வார்த்தையில் இருக்கான் பத்தியா. பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறவர உழைத்தார் போல் உன்னை கொண்டு என் ஞாபகம் பால் மாற்றின்றி உரைத்துக் கொண்டேன், உண்டை என்னுள் வைத்தேன், என்னையும் உண்டிலிட்டேன், என்னப்பா என் இருடிகேசா என்னுயிர் காவலனினர் ஆழ்வார். எம்பெருமானுக்குள்ள நான் இப்ப என் ஹிருதயத்தில் எம்பெருமான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், முடியலையே. ஏன்னா இந்த ஓட்டையா இருக்குது. மூங்கில் தட்டில் தண்ணியை பிடிக்கணும்னா முடியுமா? மூங்கில் தட்டில் ஜலத்தை நிரப்பணும்னா முடியுமா? ஏன்? அது ஃபுல்லாக ஓட்டையா இருக்கும். கரெக்டு தானே? ஆமாம். ஆனால் ஒன்று பண்ணலாமே, என்ன? ஒரு பக்கெட்டில் ஜலம் வச்சு அந்த பக்கெட்டுக்குள்ள மூங்கில் தட்டை அழுத்தினியான அந்த மூங்கில் தட்டுக்குள்ள ஜலம் இருக்குமோ இல்லையோ, எம்பெருமான் உனக்குள்ள வரணும், நீ அவனுக்குள்ள போயிட்டா அவன் உனக்குள்ள வரப்போறான். அப்ப அந்த திருநாமம் இருக்கு பார், நாத்தழும்பனர். நாத்தழும்பன் அர்த்தம் நாக்க நீட்டுனா என்ன இருக்கும்? மாவு தெரியுமா? இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட காஃபி தெரியுமா? சாக்கோபார் தெரியுமா? வேற என்ன தெரியும்? அப்படியே தங்கமா இருந்தது. ஏன்? பொண்ணு அந்த தங்கத்தை உரசி உரசி பார்க்கறதுக்கு உரைகள்னு ஒன்று வச்சிருப்பான். நீங்க எங்க வேணா தங்கம் வாங்குங்க, எங்க கிட்ட வேணா வந்துருங்கோ அப்படின்னு ஒருத்தர் கூப்பிடுறாரு, அதை நம்பி எல்லாரும் போருமே. அது இல்லை விஷயம். இங்க ஒரிஜினலா அந்த காலத்துல என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா, ஒரு உரைகள் வச்சிருப்பா, அதை உரசி உரசி பார்க்கணும்.
பார்த்தா என்ன ஆகும்னா இது ஒரிஜினல் தங்கமா இல்லை பித்தளையா அப்படி டூப்ளிகேட்டா அப்படின்னு தெரிஞ்சிடும் இல்லையா. அதை உரசினா இந்த உரைகள் ஒன்று இருக்குல்ல, அது நாளடைவில் என்ன இருக்கும், அது பல தங்கம் மாதிரி மின்னும். அந்த மாதிரி பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறமர உழைத்தார் போல் உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாற்றின்றி உரைத்துக் கொண்டேன்னு உன்னுடைய திருநாமத்தை சொல்லி சொல்லி பார்த்தா இந்த நாக்கு முழுக்க நிருசிம்மமயமா இருக்கின்றார். அதனால்தான் துளசி பேசினார் தெரியுமோ. என்னது அப்படின்னு கேட்டார். ஐயா ராமநாம நர கேசரி கனக கசிபு கல்லிக்கால் ஜாப்புக்கு ஜன்னு பிரகலாத் அப்படின்னு நான் துளசி. ராமநாம நர கேசரி, ராமனுடைய திருநாமம் தான் நிருசிம்மன். ஜாப்புக்கு ஜன்னு பிரகலாத், ஜபிக்கக்கூடிய நாமெல்லாம் பிரகலாதன். கனக கசிபு கல்லிக்கால், ஹிரண்ய கசிபு இந்த கலிகாலம்னா. துளசி ராமாயணத்தை ஆரம்பிக்க சேவே கனக கசிபு கலிகால், ஹிரண்ய கசிபு தான் இந்த கலிகாலம் தெரியுமா உனக்கு அப்படின்னு காண்பிச்சார். ஆக பிரகலாதன் பார்த்தான், அப்பா என்னை விட நீ ரொம்ப நன்னா நாமசங்கீர்த்தனம் பண்றீங்கன்னா, அதனால நீ சொன்ன சொல்லிலும் உளன், உன்னுடைய வார்த்தையில கூட அந்த பரமாத்மா இருக்கானே. பெருமாள் என்ன பண்ணான், நிருசிம்மன் இரண்ய கசிபு வாயிலையும் வந்து உட்கார்ந்துட்டாண்டான்னார். என்ன அக்கறவும் பாரியா. இப்ப ஒரு தூணை தட்டினா அந்த தூண்ல இருந்து நிருசிம்மன் வந்துட்டான், சரியா போச்சு. இரண்ய கசிபு சம்ஹாரம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன சுவாமி தேசிகன் சாதித்தார், திரைலோக்கியமேரகிலம் நரசிம்ம கர்ப்பம், எக்ஸப்ட் தட் தூண் விட்டுடு, அது முடிஞ்சு போச்சு, அது பெருமாள் வெளில வந்துட்டார். மீதி எல்லாம் நிருசிம்மனை இன்னும் தன்னுடைய கர்ப்பத்தில் வச்சுட்டு தான் இருக்கு. மீதி எல்லாம் நிருசிம்மனை தன்னுடைய கர்ப்பத்தில் வச்சுட்டு தான் இருக்கு. வர வேண்டியது தானே. இங்கே தான் இரண்ய கசிபு 1,00,000 பேர் இருக்காளே சுவாமி, அந்த நிருசிம்மன் ஏன் வரலைன்னார். அட பைத்தியமே, நிருசிம்மன் வந்ததற்கு காரணம் இரண்யகசிபு கூட்டத்தினால இல்லடா, பிரகலாதன் கூட்டத்தினாலடா. இங்க பிரகலாதன் எத்தனை பேர் இருக்கான்னு காமி, ஒரு பிரகலாதன் கூட்டா நிருசிம்மன் இப்பயும் வரதுக்கு தயாராக தான் இருக்கான். இரண்யகசிபு 1,00,000 பேர் இருக்கட்டும் ஐயா, ஒரு பிரகலாதன் கிடைக்கலன்னா நிருசிம்மன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் தட்டதனால், அவன் கூப்பிட்டதனால தான் எங்கும் உடல் கண்ணல் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியல் தூள் புடைப்ப ஆங்கு அப்பொழுதே அவள் வீய தோன்றியல் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே சத்யோ ஜாதா. ஆங்கு அப்பொழுதே அவள் வீய தோன்றிய எல் சிங்கப்பிரான் பெருமை ஆரா சீர்மைத்தே என்று நிருசிம்மனுடைய வைபவத்தை சொல்ல முடியுமா? ஆழ்வார் பேசுவார், என்று நிருசிம்மனுடைய வைபவத்தை யாரால வாய்விட்டு சொல்ல முடியும், எப்படி வாய்விட்டு சொல்ல முடியும்? எங்கும் உடல் கண்ணல், எங்கும் இருப்பான், எங்க பார்த்தாலும் இருப்பான் என்ற மகனை காய்ந்து. அந்த பிள்ளைய அவன் இரண்யகசிபு என்ன பண்ணான், அந்த பிள்ளையிடத்துல கோபம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த குழந்தை பாபா பிளாக் ஷிப் சொல்லணும், அம்மாவை மம்மி மம்மி அடக்கம் செய்யப்பட்ட போனமே அப்படின்னு கூப்பிடணும். அதுக்குள்ள எல்லாரும் ஆசைப்படுவா. பக்கத்தாத்துல எதிராத்துல இருக்கிறவள ஆண்டி ஆண்டி அப்படின்னு கூப்பிடணும். அத்தை மாமா சித்தப்பா பெரியப்பான்றதான உறவு தெரியாமல் எல்லாத்தையும் நீசு நீசுன்னு சொல்லணும். அப்பதான் 45 வயசுக்கு மேல முட்டி ரீப்ளேஸ்மெண்ட் ஆபரேஷன் நடக்கும். அதுதானே கல்ச்சர். அதுக்காகத்தானே நாங்கள் கான்வென்ட்ல குழந்தை கான்வென்ட்ல சேர்க்கச்சேவும் பிளாட்ஃபார்ம்ல இருந்து அட்மிஷன் வாங்குறோம். அப்புறம் அந்த குழந்தை அமெரிக்கா போகச்சேவும் பிளாட்ஃபார்ம்ல இருந்து எம்பசியில் அதுக்கு அட்மிஷன் வாங்குறோம். அப்புறம் அந்த குழந்தை கூப்பிடுச்சே நாங்களும் பிளாட்ஃபார்ம்ல இருந்து அதே பிளாட்ஃபார்ம்ல இருந்து நாங்கள் ஃப்ளைட் போகிறோம், ஏறி போகிறோம். எப்பேற்பட்ட ஒரு சம்பிரதாயத்தினுடைய வைசிஷ்டியத்தில் நாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம். சனாதன தர்மத்தின் ரட்சகர்களாக நாமெல்லாம் நம்ம எப்படி காமிச்சுட்டு இருக்கோம். அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுன்னா அழகாக ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் சொல்லணும். இல்லை ரிங்கா ரிங்கா ரோசஸ்னு உடம்பு சொரிஞ்சிக்கிற மாதிரி அந்த உடம்புல வந்து நான் பட சொறி சரங்குக்கு ஏதாவது மாதிரி ஒரு பாட்டு பாடணும். இந்த குழந்தை என்ன பண்ணுறது, ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பஜனை பண்ணுறது. யாராலும் அப்பா அம்மாவுக்கு பிடிக்குமோ? கஷ்டப்பட்டு கான்வென்ட்டில் சேர்த்தா இங்கிலீஷ் பேசாமல் தமிழ் பேசுறது அப்படின்னு முதுகில் 2 அடி அடிக்கணும். அதான் நான் பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம், பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம். 18 முறை படையெடுத்தவனுடைய பெருமையை பேசக்கூடியதான பாடத்திட்டம் இருக்கச்சே 18 தடவையும் அவனை படையெடுத்து தோக்கடிச்சு இங்கிருந்து விரட்டினானே ஒரு வீரன், அவனுடைய பெருமையை பேசாத கல்வி திட்டம் இல்லையா? அதனால் அப்படிதான் இருக்கும். 18 தடவை படையெடுத்தவனை பிரமாதமாக பேசிட்டு இருப்பவே தவிர 18 தடவை உள்ள கால் வைக்க விட்டாமல் ஒருத்தன் ஓட்டினான் பாருங்க, அவனை பற்றி யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இதெல்லாம் இரண்யகசிபு கிட்ட தான் ஆரம்பிக்கும் இந்த பாடத்திட்டம்லாம். யாரு அதுக்கு 2 பேர் அந்த பாடத்திட்டத்திற்கு யாரு சாமி இதுக்கு இன்சார்ஜ்? சண்டாமர்க்கர்கள் 2 பேர். காசு கொடுத்தா என்ன வேணா பேசுவான் பட்டிமன்றத்தில்.
அவன் தான் இதுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. சரி போச்சு, அவ்வளோதான். பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம். ஒரு ரைம்ஸ் கேட்டா இது சகசநாமம் சொல்றது. இது ஒரு ரைம்ஸ் தான் கேட்டான், இது சகசநாமம் சொல்றது சுவாமி. அது அப்பாவுக்கு பொறுக்கல. தமிழ்ல பாடினா எந்த அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும்? அழகா குழந்தை தமிழ் மாத்திர பாஷையில பேசினா எந்த தாய் தந்தை இருக்க பிடிக்கும்? இதுதான் பிடிக்கும். இவனுக்கு பிடிக்கல. ஒள்ளியவாகி போத ஆங்கு ஒன்றுமே ஓர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு, பிள்ளையை சீறி வெகுண்டு. குழந்தைய அடிக்க வரான், அதை அடிக்கிறான். அவ்வளோ கோபம் வந்தது. அந்த குழந்தைய தூக்கி நெருப்பில் போடுறான், அதுக்கு விஷத்தை கொடுக்குறான், மலையிலேருந்து உருட்டி விடுறான். என்ன கொடுமைகள் உண்டோ அத்தனை கொடுமைகள் அந்த குழந்தைக்கு பண்றான். பிள்ளையை சீறி வெகுண்டு பிறையீற்றனல் விழிபேழ்வாய் தெள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. அந்த உக்ரம் எல்லாம் எங்க போச்சு? அனுகிரகமா மாறிடுத்து. யாருக்காக? அந்த பிரகலாதனுக்காக உக்ரம் அனுகிரகமா மாறி இப்ப தெள்ளிய சிங்கமா சேவை சாதிக்கக்கூடிய என் சிங்கப்பிரான் பெருமை யாராயும் சீர்மைத்தே. என் சிங்கப்பிரானுடைய பெருமையை யாரால் உணர முடியும்? யாரால் அனுபவிக்க முடியும்? அதை பேசிவிட முடியுமா? அப்ப இவ்வளவு தூரம் வியாபித்தான், எங்கும் நிறைந்திருந்தான். விஸ்வம் விஷ்ணு என்பதாக வேதமானது எந்த பரம்பொருளின் பெருமையை எல்லாம் பேசி அந்த சகஸ்ரநாமத்தின் வாயிலாக வெளியிட்டதோ அப்பேற்பட்டதான் அந்த பரம்பொருள் எல்லாவற்றையும் வியாபித்திருந்தான். ஒரு தூணில் பிறந்தான், மற்ற தூண்கள் அவனை வயத்துல சுமந்துருக்கு. இன்னும் இதை தட்டினா வருவான், கட்டாயம் வருவான். யார் தட்டினா வருவான்? இப்ப இரண்யகசிபு தட்டினா வர மாட்டான், பிரகலாதன் கூட்டா வருவான். இதை தேசிகன் சொன்னார். பாக்கியம் பண்றதுக்கு சில பாக்கியம் இருக்கணும். அது என்ன பாக்கியம் பண்றதுக்கு பாக்கியம் இருக்கணும்? தேவகி பெருமாளை வயத்துல சுமந்தாளா? ஆமா சுமந்தா, பாக்கியம். கௌசல்யா அதெல்லாம் இருக்கட்டும். இந்த இரண்யகசிபு வீட்டில் இருக்கிற ஒரு கம்பம் இருக்க, அது பிரம்மாவுக்கு பாட்டியா போச்சுன்னார். இப்போ எல்லாமே ரிலேஷன்ஷிப்லாம் கன்ஃபியூஷன் தானே. அது என்ன, இரண்யகசிபு வீட்டில் இருக்கிறதான ஒரு கம்பம் பிரம்மாவுக்கு பாட்டியாச்சு. ஆமாம். யா காச்சித்து சஹசா மகாசுரகிருஹஸ்தூணா பிதாமகி அபூத்து ஸ்லோகம். தசாவதார ஸ்தோத்திரத்தில் நிருசிம்மன வைபவம், நிருசிம்மன ஸ்தோத்திரம் பண்றார். யா காச்சித் சஹசா மகாசுரகிருஹஸ்தூணா பிதாமகி அபூத். சம்ஸ்கிருதத்தில் பிதாமகின்னு அர்த்தம். தந்தையை பெற்ற தாய்க்கு பிதாமகி என்பதாக பெயர். தந்தையை ஈன்ற தாய்க்கு சம்ஸ்கிருதத்தில் பிதாமகி என்பதாக பெயர். மகாசுரகிருஹஸ்தூணா, அசுரேந்திரனான இரண்யகசிபுவின் வீட்டில் இருந்ததான மிக பிரம்மாண்டமான அந்த தூண் பிதாமகஸ்ய. யார் பிதாமகன்? பிரம்மதேவனுக்கு பிதாமகன் பேரு. ஜெனரலா பிதாமகன் அப்படின்னு கேட்டா தந்தையின் தந்தைக்கு பிதாமகன் என்பதாக ஒரு பெயர் உண்டு. பட் பிதாமகன் சொன்னா பிரம்மாவுக்கு பிதாமகன் பெயர் உண்டு. இப்ப பிதாமகனான பிரம்மதேவனுக்கு இரண்யகசிபுவின் வீட்டில் இருந்ததான ஒரு கம்பம் பிதாமகியானது, பாட்டியானது அப்படின்னு. பிதாமகரான பிரம்மதேவனுக்கு இது பிதாமகியானது அப்படின்னார். யா காச்சித் சஹசா மகாசுரகிருஹஸ்தூணா பிதாமகி அபூத். புரியலையே சுவாமினர். திருமணிசை ஆழ்வார் ஒரு பாசுரம் சாதித்தார். நான் முகனை நாராயணன் படைத்தான், நான் முகனும் தான் முகமாய் சங்கரனை தான் படைத்தான். பாசுரம். நான்முகன்னா பிரம்மதேவன் பிதாமகன். அந்த பிரம்மதேவன் எங்கேருந்து பிறந்தான்? எப்படி பிறந்தான்? போய் அனந்த பத்மநாபனை பார்த்தா தெரியுமோ இல்லையோ? ஒன்று தெரியுமா உங்களுக்கு? அனந்த பத்மநாபனிடத்தில் போகச்சே சைலண்டாக போகணுன்னு இருக்கு. நான் சொல்லலை, சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஜாகிரதா, பீவேர் ஆஃப் அனந்த பத்மநாபன் அப்படின்றார். ஏன் சைலண்டாக போனார்? அப்போ தான் ஒரு நல்ல விஷயம் காதில் விழும். என்ன விஷயம்? இங்கே போய் பெருமாளை சேவிக்கிறோமே பத்மநாப சுவாமியை, நான் சொல்கிறது அவரை, அவருடைய நாபி கமலத்தில் பிரம்மதேவன் இருக்கான். அதனால தான் அவனுக்கு அனந்த பத்மநாபன் திருநாமம். அவனுக்கு எம்பெருமானுக்கு அவனை சுற்றி 33 கோடி தேவர்கள் இருக்கான்.
3 வாசல் வழியாக பெருமாளை சேவிக்கிறோம். நாகம் நாபிச்சமத்சுதா, நான் இல்லை, நான் இல்லை. பிரம்மா சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு, நான் இல்லை. தோ இப்படி அனந்த பத்மநாபனால் அனுகிரகம் பண்ணப்பட்டு கீழே இருக்கானே என்னுடைய பிள்ளை, யார்? பரமேஸ்வரன் இல்லையா? பிரதோஷ காலத்தில் அவருக்கும் பெருமை உண்டு இல்லையா? அந்த பரமேஸ்வரன். நாகம் நாபிச்சன மத்சுதா நச்சசுரா சர்வே. இங்கே இருக்கிற ஆளே யார்? தேவர்கள், 33 கோடி தேவர்கள். எங்க யாருக்குமே இதோ படுத்துன்னு இருக்காரு இந்த சுவாமி, இவருடைய பெருமை தெரியாது, இவருடைய பிரபாவம் தெரியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? விதிசிவ சனகாத்யைஹி தியாத்தும் அத்தியந்த தூரம் என்று பிரமாணம் காண்பித்தது. பிரம்மருத்ராதிகளுக்கும் அறிய முடியாததான பெருமை பெற்றவன் ஒரு அர்த்தம். யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக என்று வேதமானது அவனுடைய பெருமையை பேச முடியாமல் மூச்சு வாங்கிறது. வேதத்துக்கு சேவிச்சே பழக்கம் இல்லாமல் விழுந்து சேவிச்சா எழுந்து நிற்கச்சே புசுக்கு புசுக்குன்றது பாருங்க. சில பேர் சேவிச்சால்னா ஜாக்கி சான், ஜெட்லி அவெல்லாம் ஞாபகம் வரும் நமக்கு. ஓஹோ, இவெல்லாம் எங்கேயோ மார்ஷல் ஆர்ட் பழகிட்டு வந்திருக்கா போல இருக்குன்னு சேவிக்கிற மாதிரியே இருக்காது. அந்த மாதிரி பழக்கம் இல்லை, மூச்சு வாங்கிறதுன்னாரு. இப்போ வேதம் சொல்லித்து யதோ வாச்சோ நிவர்த்தந்தே, வாக்குக்கு எட்டாறுது, மனசுக்கு எட்டாறுது, அவ்வளவு பெருமை பெற்றவனா எம்பெருமான் இங்கே எழுந்திருக்கான். இத்தம் நாபி சரோஜ பிருத்துக வாணீம் சமாகர்ணயல் ஷேதே பன்னக சார்வபௌமசயனே ஸ்ரீ பத்மநாபா ஸ்ரீயா. இப்படி தன் குழந்தையான பிரம்மதேவன் பேசும் மழலை பேச்சை கேட்டு ஆனந்தித்து கொண்டு ஜம்முன்னு பத்மநாபன் மகாலட்சுமியோட சௌக்கியமாக படுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காருன்னு பத்மநாப சுவாமியை பற்றி சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்லோகம். அப்போ இப்போ நான்முகன் நாராயணனை படைத்தான், அப்படியா வரணும்? நான்முகனை நாராயணன் படைத்தான். நான்முகன் யாரு? பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவருக்கு தகப்பனார் யாரு? விஷ்ணு, மகாவிஷ்ணு. நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். அந்த நான்முகனுடைய பிள்ளை யாரு? பரமேஸ்வரன். அப்படின்னா எடுத்து இப்ப நான்முகனை படைத்தவன் நாராயணன். அப்ப நாராயணனுக்கும் நான்முகனுக்கும் என்ன உறவு? அப்பா பிள்ளை உறவு தானே, அப்பா பிள்ளை உறவு. அப்ப தனக்கு தந்தை நாராயணன் என்பதை அந்த பிரம்மதேவர் தெரிஞ்சுட்டானோ இல்லையோ, அடுத்தது அந்த தந்தையை ஈன்ற தாய் நான்முகனுக்கு என்ன உறவு? பிதாமகி தானே, பாட்டி தானே. இப்ப நிருசிம்மன் எதுல இருந்து வெளியில வந்தான்? எங்க இருந்து வந்தான்? அந்த இரண்யகசிபு வீட்டில் இருந்த கம்பத்தில் இருந்தாலும் வெளியில் வந்தான். நிருசிம்மனை பிரசவித்த தாய் யாரு? அசுரன் வீட்டில் இருந்த ஒரு கம்பம். ஐயா, உலகத்தில் இந்த மாதிரி ஒரு ஆச்சரியம் உண்டா? அசுரன் வீட்டில் இருந்த கம்பம் பிரம்மாவுக்கு பாட்டி ஆச்சினர். யா காச்சித் சஹசா மகாசுர கிரகஸ்தூணா பிதாமகி அபூத். திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார்னு ஒரு மகான். அவர் சொல்லுவார், என்னையா இது, ஒரு தலை சுத்தல் இல்லை, ஒரு வாந்தி வரல, ஒரு உப்பு புளி மாங்காவுக்கு ஒன்றும் ஆசைப்படலை, அப்பப்போ கைனகாலஜிஸ்ட்டு போய் கன்சல்டேஷன் பண்ணல, எதுவுமே இல்லாமல் ஒரு கம்பம் எப்படி பெருமாளை பிரசவிச்சது? அதான் ஆச்சரியம். இந்த மிராக்கள் ராமாவதாரத்திலேயோ கிருஷ்ணாவதாரத்திலேயோ உண்டோ? கிடையாதே. பித்ருத்வம் அன்யேஷு அவிச்சாரிய தூர்ணோ. இதான் முதல் ஸ்லோகத்தினுடைய கண்டினியூவேஷன். பித்ருத்வம் அன்யேஷு அவிச்சாரிய, தந்தையையும் தாயையும் எதிர்பாராமல் வேற ஏதோ ஒரு இடத்துல போய் பிறக்கணுன்ற மாதிரி அந்த மாதிரிலாம் எந்த விதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ அல்லது டைம் டியூரேஷனோ கொடுக்காமல் சத்யோ ஜாதா வந்தா, அடிச்சா, முடிஞ்சு போச்சு. பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான், எக்ஸிட் ஆயிட்டான். பூர்ணமத பூர்ணவிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சரி. வேற என்ன படித்த? இவன் தான் ஏன் பூரணன் அப்படின்றது. பித்ருத்வம் அன்யேஷு அவிச்சாரிய தூர்ணம் ஸ்தம்பேவதாரா. கம்பத்திலிருந்து பிறந்ததினால் தான் அவனுக்கு கம்பன் பேர், தெரியுமோ இல்லையோ? ஸ்தம்பே அவதாரா, கம்பத்திலிருந்து பிறந்தவன் எவனோ அவனுக்கு கம்பன் என்பதாக பேர். தம் அனன்யலப்யம் லக்ஷ்மீ நிருசிம்ஹம் சரணம் பிரபத்தி. அப்பேற்பட்டவனான உத்தமமான அந்த லக்ஷ்மி நிருசிம்மனை நான் சரணமாக பற்றுகிறேன். ஏன் அப்படி கேட்டா, நரசிம்ஹாத் அதிகச்ச தேவா. நிருசிம்மனை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் கிடையவே கிடையாது. பகவானுடைய அவதாரங்கள் எத்தனை இருந்தாலும் அந்த அவதாரங்களுக்குள்ளேயே எந்த அவதாரத்திற்கு மேன்மை? நிருசிம்மாவதாரத்திற்கு தான். பராசர பட்டர் ரொம்ப அழகாக ஒரு கேள்வி கேட்டார். ஒருத்தருக்கு பால் ரொம்ப பிடிக்கும், பியூர் மில்க் நான் சாப்பிடுவேன். ஆனால் அவருக்கு
அந்த மில்கில் சுகர் போட்டு கொடுக்கல, வெறும் பால் தான் கொடுத்துருக்கா. லைஃப்பில் இது வரலாம் வெறும் பால் மட்டும்தான் அவர் சாப்பிட்டார். இன்னொருத்தருக்கு சுகர் ரொம்ப பிடிக்கும், அவர் பாலே சாப்பிட்டதில்ல, வெறும் சர்க்கரையை மட்டும் சாப்பிட்டார். அப்போ விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர் வந்தார், இங்கே வா அந்த டம்ளர் பாலை கொடு அப்படின்னு வாங்கினார். இந்த அந்த 2 ஸ்பூன் சர்க்கரையை இதில் போடு, கலக்கு, இப்போ 2 பேரும் சாப்பிட்டு பாருங்கன்னார். இப்போ பால் ஏற்கனவே இனிப்பாக இருக்கும், அந்த பாலில் சர்க்கரையை சேர்த்தா எப்படி இருக்கும்? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இவா 2 பேரும் தனித்தனியாக இது வரலாம் பாலை மட்டும் சாப்பிட்டார், ஒருத்தர் சர்க்கரையை மட்டும் சாப்பிட்டார். இப்போ பாலையும் சர்க்கரையை சேர்த்து சாப்பிட்ட உடனே அந்த ருச்சி நாக்குக்கு பழகிடுத்து. இதுக்கப்புறம் என்னைக்காவது மறுபடியும் பாலை மட்டுமோ சர்க்கரையை மட்டுமோ தனியாக சாப்பிடுவாளா? சாப்பிட மாட்டான். என்ன பண்ணுவா? பாலும் சர்க்கரையும் சேர்த்து தான் சாப்பிடுவான். அதே மாதிரி தான் பகவானுடைய மிருக அவதாரங்களை மட்டும் சில பேர் என்ஜாய் பண்ணாங்க. வராக அவதாரம், மத்ஸ்ய அவதாரம், கூர்மா அவதாரம், மிருக அவதாரங்களை மட்டும் சில பேர் என்ஜாய் பண்ணாங்க. சில பேர் என்ன பண்ணா, ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், வாமனாவதாரம்னு மனுஷாவதாரத்தை மட்டும் என்ஜாய் பண்ணா. மிக்சட் டபுள்ஸ் தான்ப்பா எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு புரியல அப்படின்னு. அப்போ என்ன எடுத்து பாலைய சர்க்கரையை சேர்த்து பருகிறவனுக்கு இனிமே இண்டிவிஜுவலாக பாலோ இண்டிவிஜுவலாக சர்க்கரையோ பிடிக்காத மாதிரி நிருசிம்மாவதாரம்ன்றது மனுஷன் மிருகம் ரெண்டும் ஸ்தம்பேசபாயாம் நம் மிருகம் நமாருஷம்னர் பாகவதத்தில். மிருகமாகவும் பார்க்க முடியாது, மனுஷனாகவும் பார்க்க முடியாதுன்னு ஒரு அத்தியுத ரூபமுத்தகன்னு அத்தியுதமான ஒரு ரூபத்தை பெருமாள் எடுத்தானோ இல்லையோ, அந்த அவதாரத்தில் ஒருத்தன் ஈடுபட்டானேனால், அந்த அவதாரத்துடைய ரசனை ஒருத்தனுக்கு ஏற்பட்டதுன்னா அதை ரசிக்க ஆரம்பிச்சுட்டான்னா அதன் பிறகு அவன் மற்ற அவதாரங்கள் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்ல அவனுக்கு ஈடுபாடே வராது. முழுக்க முழுக்க நிருசிம்மனே சர்வம் அப்படின்னு போய் விழுந்துருவான். நிருசிம்மனே சர்வம் அப்படின்னு போய் விழுந்துருவான். அப்போ அதனால தான் நரசிம்மா அதிகச்ச தேவகா, அந்த 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 அவதாரத்தில் அதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. அந்த அவதாரத்திற்கு ஈக்குவல் வேறு எதுவுமே சொல்ல முடியாது. வந்தான் முடிச்சா அவ்வளோதான், அதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னாரு. ஆனால் ஒரு விசேஷம் இருக்கு. ஒரு சமயம் ஒரு அவதாரம் எடுத்துட்டான் அப்படின்னா கூட சில சமயம் தேவர்கள், கந்தர்வர்கள், மகரிஷிகள்லாம் மறுபடியும் நாங்கள் இந்த அவதாரங்களை சேவிக்கணும்னு ஆசைப்படுறோமேன்னு சொல்லுவாங்களாம். ஆக்ஷன் ரீப்ளேன்றாலும் சில பேர், ரீடெலிகாஸ்ட் அப்படின்றாலும் இல்லையோ, அந்த மாதிரி திருப்பியும் இதை சேவிக்கணும்னு ஆசைப்படுவா. அவளுக்காக பெருமாள் சில லீலா வினோதங்களை நடத்துவான். அப்படி நடத்தின க்ஷேத்திர விசேஷம்தான் அஹோபில க்ஷேத்திரம் என்பதாக பேர். கருடன், நித்தியசூரிகளில் தலைவனான, நித்தியசூரிகளில் பிரதானமாக இருக்கக்கூடிய கருடன், அந்த கருடன் கஷ்யப பிரஜாபதியினுடைய நியமனத்தினால இந்த க்ஷேத்திரத்தில் தவம் செய்தான். அஹோ வீரியம் அஹோ சௌரியம் அஹோ பாஹு பராக்கிரமஹ நாரசிம்ஹ பரந்தெய்வம் அஹோபிலம் அஹோபலம் என்று அஹோ வீரியம் அஹோ சௌரியம் அஹோ பாஹு பராக்கிரமஹான்றதாக அஹோ அஹோன்னு அர்த்தம். ஆஹான்னு அப்படி இருக்கணும். அந்த அந்த க்ஷேத்திரமே அவ்வளோ விசேஷமானது. அங்கே பகவான் நவநரசிம்மராக 9 உருக்கொண்டு அவன் சேவை சாதிக்கிறான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இந்த பிரதோஷ காலம் இருக்கே, பிரதோஷ காலம் நிருசிம்மனுக்கு மிக மிக இன்றியமையானது. நிருசிம்மனை மட்டும் பிரதோஷத்தில் சேவிக்கலாம் அப்படின்னு முன்னாடியே சொன்னேன் இல்லையா? ஏன் அப்படின்னா அந்த பிரதோஷத்தில் ஆவிர்பவித்தவன். அதே மாதிரி பரமேஸ்வரனுக்கும் பிரதோஷத்தில் ஒரு பெருமையானது சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படி கேட்டால், இந்த பிரதோஷ காலத்தில் தான் பரமசிவன் விசேஷமாக நரசிம்மனை ஆராதிக்கிறான். இன்றைக்கும் நீங்கள் அஹோபில க்ஷேத்திரம் போய் அங்கே இருக்கக்கூடிய அஹோபில நரசிம்மர் சன்னதியை சேவிச்சுட்டு அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு குகையில் எட்டி பார்த்தேன்னு சொன்னால் அங்கே லிங்க ரூபத்தில் பரமேஸ்வரன் எதிர நிருசிம்மனை பூஜை பண்ணிட்டு இருப்பார். நாத்தழும்ப நான்முகனும் ஈசனுமாய் முறையால் ஏத்த அங்கோர் ஆளறியாய் என்று திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணினார் அந்த திவ்யதேசத்தை. நாத்தழும்ப நான்முகனும் ஈசனும், நாக்கில் தழும்பு ஏறும்படி, நமக்கான ஒரு நாக்கு, பிரம்மாவுக்கு 4 நாக்கு, அந்த 4 நாக்கிலையும் தழும்பு நிருசிம்ஹான் 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 நிருசிம்ஹான்னு அந்த தழும்பு ஏறும்படியாக பெருமாளை அவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கார். அந்த ஸ்தோத்திரங்களில் அந்த ஸ்தோத்திரத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. என்ன? சங்கர பகவத் பாதருக்கு காப்பாளிகர்களினாலே ஆபத்து நேரிட்ட பொழுது அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றினவன் அந்த நிருசிம்மன், அங்கே இருக்கக்கூடிய மாலோல நிருசிம்மன். அது சங்கர விஜயத்தில் நீங்கள் இந்த விஷயத்தை பார்க்கலாம். அப்போ ஏற்பட்டதான் அந்த நிருசிம்மனை விசேஷமாக பரமசிவன் மந்திரராஜபத ஸ்தோத்திரத்தினால ஸ்தோத்திரம் பண்ணுறார். இந்த மந்திரராஜபத ஸ்தோத்திரம் என்பது 9 பதங்கள் 32 அக்ஷரங்களுடைய நிருசிம்ம அனுஷ்டுப் மகாமந்திரம்.
மந்திரத்தை சொல்லக்கூடாது. மந்திரம் சொல்லுவது என்பது சாஸ்திரம் இல்லை. சபையில் மந்திரத்தை சொல்லக்கூடாது. மந்திரம் எத்தனை கோபயத். நமக்கு பெரியோர்கள் மந்திரத்தை உபதேசம் பண்ணால் அதை மறைச்சி தான் பேசுகிறமே தவிர ரிங்டோனாகவோ காலர் டியூனாகவோ வச்சுக்கூடாது. அதனால் அந்த மந்திரத்தில் அமைந்திருக்கக்கூடிய 9 விதமான பதங்கள் இருக்கு. 9 பதங்கள் இருக்கு. அந்த 9 பதங்களை கொண்டு 9 நிருசிம்மனை பரமேஸ்வரன் துதிக்கிறார். ஈஸ்வர உவாச்ச விருத்தோத்புல்ல விஷாலாட்சம் விபக்ஷய தீட்சிதம் நிநாதத்ரஸ்த விஸ்வாண்டம் விஷ்ணுமுக்ரம் நமாம்யஹம் சர்வைஹி அவத்யதாம் பிராப்தம் சபலௌகம் திதே சுதம் நகாக்ரைஷகலீ சக்ரேயஸ்தம் வீரம் நமாம்யஹம் பதாவஷ்டப்தபாதாளம் மூர்தாவிஷ்டத்ரிவிஷ்டபம் புஜப்பிரவிஷ்டாஷ்டதிஷம் மகாவிஷ்ணும் நமாம்யஹம் ஜோதிம்ஷி அர்க்க இந்து நக்ஷத்ர ஜ்வலனாதீன்யனுக்ரமாத் ஜ்வலந்தி தேஜசா யஸ்ய தம் ஜ்வலந்தம் நமாம்யஹம் சர்வேந்திரியைஹி அபி வினா சர்வம் சர்வத்ர சர்வதா ஜானாதி யோ நமாம்யாத்யம் தமஹம் சர்வதோமுகம் நரவத் சிம்ஹவச்சைவ ரூபம் யஸ்ய மகாத்மனः மகாசடம் மகாதம்ஷ்ட்ரம் தம் நிருசிம்ஹம் நமாம்யஹம் யன்னாமஸ்மரணாத் பீதாः பூதவேதாளராட்சசாः ரோகாத்யாश्च प्रणश्यन्ति भीषणं तं नमाम्यहम् सर्वोऽपि यं समाश्रित्य सकलं भद्रमष्टुते श्रिया च भद्रया जुष्टः यस्तं भद्रं नमाम्यहम् साक्षात् स्वकाले सम्प्राप्तं मृत्युं शत्रुगणान्वितं भक्तानां नाशयेत्यस्तु मृत्युं नमाम्यहम् नमस्कारात्मकं यस्मै विधाय आत्मनिवेदनं त्यक्तदुःखोऽखिलान् कामान् अष्टुते तं नमाम्यहम् दासभूताः स्वतः सर्वे हि आत्मानः परमात्मनः अतोऽहमपि ते दासः इति मत्वा नमाम्यहम् शङ्करेणादरात् प्रोक्तं पदानां तत्त्वमुत्तमं त्रिसन्ध्यं यः पठेत् तस्य श्रीः विद्या आयुश्च वर्धते. அகிர்புத்ரிய சம்ஹிதை என்பதாக பாஞ்சராத்திர ஆகமத்தில் ஒரு கிரந்தம், ஒரு நூல். அகிர்புத்ரியன் என்றால் சாட்சாத் பரமேஸ்வரனுக்கு திருநாமம். அப்பேற்பட்ட அகிர்புத்ரியனான பரமேஸ்வரனினாலே அருளி செய்யப்பட்டதான அந்த சம்ஹிதையில் வரக்கூடிய நிருசிம்ம மகாமந்திரத்தின் அர்த்த விசேஷங்களை எல்லாம் உள்ள அடக்கியதான ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம் மந்திர ராஜ பத ஸ்தோத்திரம். மந்திரங்களுக்கெல்லாம் ராஜா நிருசிம்மனுடைய மந்திரம், அதனுடைய பதங்கள். அதனால்தான் சங்கர பகவத் பாதர் நிருசிம்ம தாபனீய உபனிஷத் என்பதான உபனிஷத்திற்கு ஆச்சரியமானது ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்க. நிருசிம்ம பூர்வ தாபனீய உபனிஷத், உத்தர தாபனீய உபனிஷத் என்பதாக இந்த உபனிஷத்திற்கு சங்கர பகவத் பாதர் ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கு. ஆகையால ஓம் 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 ஸ்ரீ நரமிருகபதே என்பதாக பகவான் ஸ்ரீ நிருசிம்மன் மந்திரங்களுக்கெல்லாம் தலைவனாகவும் அவதாரங்களுக்கெல்லாம் தலைவனாகவும் அந்த நிருசிம்மனுடைய வைபவமானது காண்பிக்கப்படுகிறது. அப்ப இவரே சொன்னார், உக்ரம் வீரம் மகாந்தம் பஜஹிருதய சதா சாவதானம் ஜலந்தம் சர்வஜம் மர்த்திய சிம்ஹம் பிரணதரி புததேஹே பீஷணம் ஸ்ரீ சமேதம். 9 பதங்கள், 32 அக்ஷரங்கள். அது துவாத்ரிம்ஷத் பிரம்ம வித்யைக்கு சமமானது, 32 பிரம்ம வித்யைக்கு இது சமமானது என்று படிக்கப்பட்டிருக்கு. அந்த க்ஷேத்திர விசேஷத்தில் பெருமாள் எத்தனையோ விதமான அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தினான். கருடனுக்கு பெருமாள் பிரத்யக்ஷமானான். பவனாசினி என்னும் பெரிய நதி, அங்கே காட்டு நதி அங்கே பிரவகிக்கின்றது. அந்த இடத்துல பெருமாள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிண்டான் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அந்த திருக்கோலத்தை தான் நாம் இங்கே சேவிக்கிறோம். இப்போ இத்தனை நேரம் நிருசிம்மாவதார வைபவத்தை சேவிச்சோம் இல்லையா? அந்த நிருசிம்மாவதாரத்தில் பெருமாள் இங்கே நமக்கு சேவை சாதிக்கக்கூடியதான தாயார் செஞ்சுலக்ஷ்மி என்பதாக அந்த தாயாருக்கு திருநாமம். செஞ்சு என்பதாக இன்னைக்கும் அந்த காட்டில் இருக்கக்கூடிய காட்டுவாசிகள், ட்ரைப்ஸ்லாம் இருக்கா, அவள்லாம் தே பிலாங்ஸ் டு தாயார் ஃபேமிலி. மகாலட்சுமி தாயார் நிருசிம்மனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே அந்த காட்டுவாசி பெண்ணாக அங்கு அவதரித்தாள் என்பதாக
ஸ்ரீமத் அகோபில மடத்தில் 7வது பட்டம் ஸ்ரீமத் அழகேசிங்கர் சதலேகினி லேகனானுகுண கவிதா துரந்தர கவி கண்டீரவஹா என்று பெயர் பெற்றவரான மகாத்மா. அவர் இந்த செஞ்சுலக்ஷ்மி தாயாருக்கும் நிருசிம்மனுக்கும் நடைபெற்றதான கல்யாணத்தை ஒரு நாடகமாக இயற்றியிருக்கிறார். அந்த நாடகத்திற்கு வாசந்திகா பரிணயம் என்பதாக பெயர். வாசந்திகா, செஞ்சு அப்படின்றது அந்த பிராந்திய வழக்கு, அந்த ஊரில் லோக்கல் லாங்குவேஜில் செஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். லோக்கல் லாங்குவேஜில் அந்த பெண்ணுக்கு செஞ்சுன்னு பேர், மகாலட்சுமி தாயாருக்கு. இப்போ ஏன் செஞ்சுலக்ஷ்மின்னு பேர் வச்சுப்பா நிறைய பேர். அதே மாதிரி சம்ஸ்கிருதத்தில் அந்த தாயாருக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் அழகா வாசந்திகா என்பதாக பேர். இந்த வாசந்திகாவை நிருசிம்மன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக லவ் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்கெலாம் யூஸ் பண்ணுறான் அவன். அது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். நிருசிம்மனுக்கு அந்த பெண்ணு பேரில் ஆசை வந்துடுறது. ஆனால் அந்த பெண்ணு மனசில் நிருசிம்மன் இருக்கானா இல்லையான்னு தெரியல. எல்லார் மனசில் இருக்கிற நிருசிம்மனுக்கு அந்த பெண்ணு மனசில் தான் இருக்கனான்னு தெரியல இல்லையா. அதனால் இவர் பாலும் கசந்ததடி படுக்கை நொந்ததடி அப்படின்னு நிருசிம்மன் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அப்போ நிருசிம்மனுக்கு ஒரு ஃப்ரெண்டு, எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இன் நீட், ஃப்ரெண்ட் இன் டீட் இல்லையா. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப அழகாக ஃப்ரெண்டெல்லாம் வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுவான். அதுவும் இந்த மாதிரி விஷயம்லாம் அவளுக்கு ரொம்பவே நன்னாவே தெரியும். அது நிருசிம்மனுடைய ஃப்ரெண்டு போய் வாசந்திகாவை பார்த்தா அந்த அம்மாவும் அப்படியே படுத்துட்டு இருக்கான். பால் பிடிக்கல, பழம் பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. மனசெல்லாம் நிருசிம்மனை நான் எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு பத்தியா ஒன்றை மாதிரி தான் அவரும் நினச்சிட்டு இருக்கார், அவரும் ஒன்றை தான் நினச்சிட்டு இருக்காரு சொல்லி இவா 2 பேருக்கு நடுவில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்காக ஏற்படுத்தக்கூடியதான ஒரு அழகான 6 ஆக்ட்னு சொல்லுவோம், அங்கங்கள் சொல்லுவோம். அந்த 6 அங்கங்களில் ஒரு அற்புதமான ஒரு நாடகத்தை அங்கே காண்பிக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் கீழ் அகோபில க்ஷேத்திரத்துலையும் மேல் அகோபில க்ஷேத்திரத்துலையும் போய் சேவிச்சேன்னா அப்படியே போயிட்டு கண்ணை மூடின்னு வந்துடுறாமல் அந்த துளசி கொடுத்தா அந்த துளசியை ஆடு மாடு மேயிற மாதிரி மேய்ஞ்சுட்டே அப்படி பராக்கு பார்த்துனே வராமல் நின்று ரசித்து பகவானை சேவித்து அங்கே இருக்கக்கூடிய மண்டபங்கள், பிராகாரங்கள், கோபுரங்கள், அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிற்பங்கள் அதெல்லாம் சேவிச்சேள் அப்படின்னு சொன்னால் இந்த கையில் வில்லோட செஞ்சுலக்ஷ்மி தாயாரை பிடிச்சிருந்து நிருசிம்மன் நிற்கக்கூடிய அற்புதமான அந்த திருக்கோலம் உங்களுக்கு அங்கே சேவையாகும். இந்த திருக்கோலத்தை நீங்கள் சேவிக்கலாம். இப்போ பெருமாள் வேடுவ ஜாதி பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வேடுவ திருக்கோலத்தில் இருக்கான் அப்படின்னு நமக்கு தெரியுது. வேடுவ ஜாதி பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வேடுவனாத்தான் இருக்கணும்னு தெரியல, ராஜாவாக கூட இருக்கலாம். ராஜா காட்டுக்கு வேட்டையாட போனான், நிருசிம்மன் அப்படி தான் காட்டுக்கு வேட்டையாட போனான். அந்த செஞ்சுவை பார்த்தா கண்டதும் காலம், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், அவ்வளோதான் விஷயம். ஆனால் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் லேட் ஆச்சு. எல்லாரும் நிருசிம்மனை ப்ரப்போஸ் பண்ணுவாள், நிருசிம்மனுக்கு மகாலட்சுமியை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அல்ல பெருமாள் அவளை காதலிப்பதற்காக இந்த திருக்கோலத்தில் இருக்கார். அப்படின்னா நிருசிம்மன் கையில் வில்லோடு நாம் சேவிக்கிறது ரொம்ப ரேர் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா, ரைட்டா? அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்குது. நிருசிம்மனை தியானம் பண்ணுறதுக்கு இப்போ மந்திரராஜபத ஸ்தோத்திரம் என்பதாக ஸ்தோத்திரத்தினுடைய பெருமையை சொன்னோம். அந்த மந்திரத்தை ஆச்சாரியால் நமக்கு உபதேசம் பண்ணுவான். அந்த மந்திரத்தை நமக்கு ஆச்சாரியால் உபதேசம் பண்ணுவான். அப்படி உபதேசம் செய்வதற்கு முன்பாக முதல்ல அந்த மந்திரம், அந்த மந்திரத்தினுடைய தேவதையை தியானம் பண்ணணும். எந்த மந்திரம்? இப்போ நிருசிம்ம மந்திரம். அப்போ நிருசிம்மனை நாம் தியானம் பண்ணணும். எப்படி தியானம் பண்ணணும் நிருசிம்மனை அப்படின்னு கேட்டால், இந்த பெருமாள் 4 திருக்கைகளில், அதாவது சங்கு சக்கரத்தோட 4 திருக்கைகளோட 3 கண்ணோட ஒரு கையில் வில்லோட ஆதிசேஷனில் அவன் அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலத்தை தியானம் பண்ணணும் என்பதாக அந்த தியான ஸ்லோகம் சொல்றது. அவர் கையில் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய வில்லுக்கு என்ன பேர்? பினாகம் என்பதாக பெயர். அந்த வில்லுக்கு திரக்ஷம் சங்க பினாக சாபயகரம் பிப்ராணம் அச்சச்சவி சத்ரீபூத பணீந்திர மிண்டும் தவளம் லக்ஷ்மீ நிருசிம்மம் பஜே என்று அந்த தியானம் முடியும். முக்கண்ணனாக 3 கண்களுடன் சேவையாகக்கூடியவன். அடுத்தது கையில் பினாகம் என்னும் வில்லை ஏந்தியவன். சுவாமி, பினாகம்ன்றதான வில்லு பரமேஸ்வரனுக்குத்தானே. பார்வதி தேவி குமார சம்பவத்தில் சொல்கிறா, அங்கேருந்து பரமேஸ்வரன் வேஷம் போட்டுன்னு வரார் பார்வதியை பார்க்கறதுக்கு. ஏண்டியம்மா, சின்ன பசங்கள்லாம் இப்போல்லாம் எல்லாரும் அவாவால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா, ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சுட்டு இல்லை ஐஃபோனை வச்சுட்டு. நீ என்னடா தபஸ்ன்ற, தியானம்ன்ற, கோவில்ன்ற, சுவாமின்ற, ஜபம்ன்ற, தபஸ்ன்ற,
ஒரு பொண்ணா உனக்கு பிஹேவியரே சரியில்லையே அப்படின்னச்சே அதை பார்வதி சொல்கிறா, பினாக்க பாணிம் பதிமாப்து மிச்சது. அங்கே பக்கத்தில் இருக்கிற அவளுடைய தோழி சொல்கிறா, அவள் அம்மா சொல்கிறா, இவ பினாக்க பாணியான பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோசரம் விரதத்தில் இருக்கா அப்படின்னு சொல்கிறான். அப்போ பரமேஸ்வரனுக்கு தான் பினாக்க பாணின்னு பேர். ரெண்டாவது, பரமேஸ்வரனுக்கு மூன்றாவது கண் என்பது உண்டு என்பது லோக பிரசித்தம். ஆனால் இதுக்கு ஒரு பின்னணியில் ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது ஒருத்தர் நரசிம்மரை உபாசனம் பண்ணுறார் அப்படின்னு கேட்டால் அவருடைய நடை உடை பாவனை, பாடி லாங்குவேஜ் அப்படின்றாலும் இல்லையோ, இல்லை ஒரு மண்ணாங்கட்டி தெருப்புழுதி சாதாரணமாக ஒருத்தருக்கு என்னென்னா ஒரு தலைவரை பார்த்தாலோ ஒரு நடிகரை பார்த்தாலையோ அவனுடைய பாடி லாங்குவேஜ் மாறி போய்டுறது. அவரை மாதிரியே ஸ்டைல் பண்ணணும், அவரை மாதிரியே நடக்கணும், அவரை மாதிரியே பல்ட்டி அடிக்கணும் அப்படின்றான், தலையெல்லாம் பெருச்சாளி மாதிரி மாற்றிக்கிறான். அந்த மாதிரி உபாசனை பண்ணும்பொழுது ஒரு ஆஞ்சநேயர் ஒருத்தர் உபாசனம் பண்ணுறாருன்னா பல்ட்டி அடிப்பார் வச்சுக்கோங்க. யத்பாவம் தத்பவதி. யாரை எப்படி நாம் உபாசனை செய்கிறோமோ அந்த உபாசனையினுடைய பலன் நமக்கு அது போன்றே கிடைத்துவிடும். இதுதான் விஷயம். இப்போ பரமேஸ்வரன் மிகச்சிறந்த நிருசிம்ம பக்தர் என்பதை கீழே பார்த்தோம். அந்த நிருசிம்மனை தியானம் பண்ணுறார். மந்திரராஜவர ஸ்தோத்திரத்திலான நிருசிம்மனை அவர் ஆராதிக்கிறார்னு பார்த்தோமோ இல்லையோ. அப்போ நிருசிம்மன் திரிலோச்சனன், மூன்றாவது கண்ணுடன் கூடியவன். தன்னுடைய அந்த மூன்றாவது கண்ணை பரமேஸ்வரனுக்கு நிருசிம்மன் கொடுத்து தன்னுடைய பினாக்கம் என்னும் வில்லையும் பரமேஸ்வரனுக்கு அளித்தார். அதனால்தான் பரமேஸ்வரனுக்கு 3 கண்ணு, கையில் வில்லு, பினாக்கம்ன்றதெல்லாம் அழகியதான வில்லு. இந்த அகோபில க்ஷேத்திரத்தில் கீழகோபிலத்திலேருந்து மேலகோபிலத்திற்கு போகும் பொழுது பவனாசினி கரையில் முதல்ல காரஞ்ச நரசிம்மர் என்பதான ஒரு நரசிம்மர் சன்னதி வரும். அந்த நரசிம்மர் யோக பீட்டத்தில் 4 திருக்கைகளோட ஒரு கையில் வில்லை வைத்து கொண்டு 3வது கண்ணுடன் சேவை சாதிப்பார். இன்னைக்கும் அகோபில க்ஷேத்திரத்தில் போய் நீங்கள் பார்க்கலாம். பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் ராமனுடைய ஸ்வயம்பரத்தை வர்ணிக்கிறார். இப்போ நான் உள்ள வரச்சே நம்ம மாமா சொன்னார், இது அலங்காரம் பண்ணினவர் கௌதமன் அப்படின்றதான ஒரு பிள்ளை, ரொம்ப நல்ல பிள்ளை, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், நல்ல அழகாக அலங்காரம் பண்ணக்கூடியவர். அந்த கௌதமன் என்ன பண்ணார் அப்படி கேட்டால், இது இவர் ராம நரசிம்மர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவர் ராமன் நரசிம்மர், ராமனாக வச்சுக்கலாம் நரசிம்மராக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேண்டாம் சுவாமி, இதுக்கு ராகவ சிம்மன்னு பேர் வைங்கோ, இவருக்கு ராகவ சிம்மன்னு பேர். எங்கே சொல்லலாம்னார், இந்த கவுண்ட் டவுன் நம்முடைய ராமாயணத்தில் சொல்லப்படுறது. ராமனை நிருசிம்மனா எங்கெங்க சொல்லிருக்கார். அடுத்த சப்ஜெக்ட், இது 3வது சப்ஜெக்டில் வந்திருக்கேன் நான். இப்போ ராமனை நிருசிம்மனா எங்கே சொல்லியிருக்கார். அதே மாதிரி இவனை எதுசிம்மனா பார்க்க முடியுமா, அடுத்த சப்ஜெக்ட். அதை சொல்லி இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணலாம். கதிராயிரம் இரவி கலந்தெரித்தால் ஒத்த நீள் முடியல் எதிரில் பெருமயிராமனை இருக்கும் இடம் நாடுதிரேல் அதிரில் கடல் ஒரு தோல் இரணியன் ஆகம் பிளந்து அறியாய் உதிரமடைந்த கையோடு இருந்தானை உள்ளவா கண்டாருளர். ராமபிரான் சீதாதேவியை மனம் புரிந்து கொள்வதற்காக ஸ்வயம்பரத்திற்கு போனார். அந்த ஸ்வயம்பரத்துக்கு போனால் ஜனகர் ராமன் வில்ல பார்க்க வந்திருக்கான்னு கூப்பிட்டார் தன்னுடைய சைன்யத்தை. ஒரு 5000 பேர் ஐலசா பாடினா அந்த வில்லை தள்ளின்னு வரான். அதை தள்ள முடியாது, அந்த வில்லு எல்லாரும் ஐலசா பாடினா தான் தள்ள முடியும். அந்த வில்லு வந்தது. உடனே விஸ்வாமித்ரஸ்து தர்மாத்மா ஸ்ருத்வா ஜனக பாஷிடம் வத்ச ராம தனுப்பஷ்ய இதி ராகவம் பிரவித. ராமா வில்லப்பார், ராமா வில்லப்பார், ராமா வில்லப்பார்னு. நீங்கள்லாம் நினச்சிட்டு வைதிகாலாக இருந்தால்னா அவளுக்கெல்லாம் இங்கிதமே கிடையாதுன்னு நினச்சிட்டு. வைதிகனாக இருந்தவனுக்கு தான் சோஷியல் இங்கிதம் அதிகமாக உண்டு. இப்போ பாருங்கள், விஸ்வாமித்தர் ராமா வில்லப்பார், ராமா வில்லப்பார், அதான் 5000 பேர் தள்ளின்னு வராளே, ராமன் இங்கே தானே நிற்கிறார், தெரியாதா வில்லப்பார்னு சொல்லலாமான்னார். ராமா மேலே சீத்தையை பார்த்துட்டு போருண்டா வில்லப்பார்னு அர்த்தம். ராமா மேலே சீத்தையை பார்த்துட்டு போரும் பால்கனியில் எதிர வந்திருக்கிற வில்லப்பார், ப்ளீஸ் ஷோ யுவர் வில் பவர் அப்படின்ட்டு. அப்போ ராமன் அந்த வில்லை எடுத்தான், அப்படி மடக்குனான், கையால் எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டனர் அப்படின்னாரோ இல்லையோ. அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம். அப்படி எடுத்தான். கதிராயிரம் இரவி கலந்தரித்தால் ஒத்த நீழ்முடியன். அவன் அந்த வில்லை எடுத்து அப்படி உடைச்சு அப்படி நிக்கச்சே அத்தனை பேர் அவனை எப்படி பார்த்தா, அதிரில் கடல் பொறுத்தோள் இரணியன் ஆகம் பிளந்து ஹரியாய் உதிரமலைந்த கையோடு இருந்தானை உள்ளவா கண்டாருளர். இரண்டகசிபு வயத்தை கிழிஞ்சு அந்த ரத்தத்துடன் நினைத்ததான கையுடன் கூடியவனான ராகவ சிம்மனாக அத்தனை பேர் அவனை சேவித்தாள்னர் பெரியாழ்வார். அந்த 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 வேள்விச்சாலையில், ஜனகருடைய வேள்விச்சாலையில் அவனை எப்படி சேவிச்சா, ராகவ சிம்மனா சேவிச்சான்.
அப்படி சேவை சாதிச்சான் பெருமாள். அது ஆச்சு. அதுக்கப்புறம் காட்டுக்கு போனான். சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரத்தில் சாதித்தார். பரதன் ஓடி வந்தான், ஐயா என்னை விட்டுட்டு போகாதேன்னு பெருமாளை பிரார்த்தித்தான். திரும்பி வானா, வரமாட்டேன்ட்டு பெருமாள். 14 வருஷம் கழிச்சு வரேன்ட்டு. அப்போ நீ 14 வருஷம் கழிச்சு வரதுக்கு என்ன கேரண்டினா? பெருமாள்கிட்ட கேரண்டி கேட்டான் பரதன். பெருமாள் தன்னுடைய பாதுகையை அளித்தார் அவனுக்கு. மரவடியை தம்பிக்கு வான்பனையம் வைத்து போய் அப்படின்னு பெரியாழ்வார் பாசனம் பண்ணார். ஜாமீன் வச்சார் பெருமாள் தன்னுடைய பாதுகை அவனுக்கு. யாருக்கு? பரதனுக்கு. அப்ப தேசிகன் அதை சமத்காரமா சாதித்தார். ராகவன் என்னும் ஆண் சிங்கம், ராகவன் ராமபிரான் என்னும் ஆண் சிங்கம் காட்டுக்கு ராட்சசர்களை வேட்டையாடச் சென்ற பொழுது பாதுகை என்னும் பெண் சிம்மம் குட்டிகளான பரதன் முதலானவர்களை காப்பாற்றுவதற்கு திரும்பி வந்தது என்று வர்ணித்தார். குழந்தை பரதன்லாம் குட்டி தானே, அழறான். அதனால என்ன பண்ணித்து, பாதுகை நீ போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராமபிரான் அனுப்பித்தான். பாதுகை வந்து இந்த பரதனை காப்பாற்றி தின்னர். அது ஆச்சு. அதுக்கப்புறம் காட்டில் இருக்கான். ராவணனுக்கு சீதையை பார்த்து ஆசை வந்துடுத்து. ராவணனுக்கு சீதையை பார்த்த உடனே ஆசை வந்தது. அதுக்கு முன்னாடி ஹனுமான் அதான் ராவணனுக்கு சீதையை பார்த்த உடனே ஆசை வந்தது. மாரீச்சன் கிட்ட போய் ஐடியா கேட்டான். மாரீச்சா, இந்த மாதிரி சீதையை பார்த்தா பேரழகியா இருக்கா, அவளை எப்படியாவது கிட்னாப் பண்ணிட்டு வரலான்னார். உனக்கு எங்கன்னா மூளைகளை மழுங்கி போச்சா ராவணா? கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சுப்பாரு. உன்னுடைய ப்ரீவியஸ் பர்த் ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? ஏன்னா அங்கே ஜெய விஜயர்களுக்கு ஏற்பட்ட சாபத்தினால்தான் அவர்கள் இரண்யகசிபு, இரண்யாக்ஷன், ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தவக்ரன் என்பதாக 3 ஜென்மாக்கள் பிறக்கிறாவ. உனக்கு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் இருக்கா? முன் ஜென்மா உனக்கு ஞாபகம் இருக்கான்னு. என்ன போன ஜென்மால? தஸ்ய சா நரசிம்ஹஸ்ய சிம்ஹோரஸ்கஸ்ய பாமினி. மாரீச்சனுடைய ஸ்டேட்மெண்ட். ராவணா, அந்த நிருசிம்மனுடைய மனைவிடா அவள் அப்படின்னா. நீ ஏதோ ராமபிரானுடைய மனைவி ஏதோ மனுஷர்கள் நினைச்சுட்டியா? தஸ்யசா நரசிம்மஸ்ய ஞாபகம் இருக்கா? எந்த ப்ரீவியஸ் பர்த்தில் ஒன்றை போட்டு கிழின்னு கிழிச்சானோ எவனவன், கொள்ளி எழு கோளவனன் குடலற பாய்ந்துட்டு தள்ளி அவன் தலைக்காலை தள்ளி அவன் தலைக்காலை தனித்தனியே பிரித்துட்டு அள்ளி அவன் ருதிரத்தை ஆசையுடன் உண்ட பிரான். துங்கநக பங்கி தளிதாசுரவராசிற்கு பங்கனவ குங்கும விபங்கில மகோர பண்டித நிதான கமலாலய நமஸ்தே பங்கஜ நிஷண்ண நரசிம்ஹ நரசிம்ஹா நரசிம்ஹ நரசிம்ஹா. ಹಾಟಕ ಕಿರೀಟ ಮಕುಟಾಲಯ ವನಮಾಲ ದಾರರಚನಾ ಮಕರ ಕುಂಡಲ ಮಣೀಂದ್ರೈಃ ಭೂಷಿತಮಶೇಷ ನಿಲಯಂ ತವ ವಪುರ್ಮೇ ಚೇತಸಿ ಚಕಾಸ್ತು ನರಸಿಂಹ ನರಸಿಂಹ நரசிம்ஹ நரசிம்ஹா. என்ன பண்ணான்? துங்கநக பங்கி தளிதாசுரவராசிற்கு பங்கனவ குங்கும விபங்கில மகோர. அப்படியே கிழிச்சு எடுத்தான் அந்த ஹிரண்யகசிபுடைய மார்பை. ஆனந்தவர்தனர் ஒருத்தர் மகாகவி, துவன்யாலோகம்னு ஒரு காவியம் எழுதியிருக்கார். காவியத்தினுடைய லட்சணத்தை சொல்லக்கூடியதான ஒரு கிரந்தம் அது. அதுல முதல்ல மங்கள ஸ்லோகம் பண்ணச்சே, நரசிம்மா உன் நகங்களை சேவிக்கிறேன் உன்னை அல்ல அப்படின்னார். நரசிம்மன் கேட்டா, ஏன் என்ன சேவிக்க மாட்டேன்னு? நகத்தை சேவிக்கிறேன். அந்த நகங்கள் தான் எங்களுடைய வல்வினைகளை கிள்ளி களைகிறது அப்படின்னு. அதனால்தான் சங்கர பகவத் பாதர் சர்வ பிரகரணாயுத ஓம் நம இதி என்பதாக சகசநாமத்திற்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது ஆயுதங்கள் இல்லாதவற்றையும் ஆயுதங்களாக கை கொண்ட நிருசிம்ஹாவதாரம்னு வியாக்கியானம் பண்ணார் பகவத் பாதர். அதனால்தான் தேசிகன் சாதிப்பார். என்னது? பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு. நரசிம்மன் அவதாரம் பண்ணுறதுக்கு கிளம்பினான் அவசரமா. இந்த பையன் எங்கே காமிக்க போகிறதோ பயம். ஏது? இந்த பிரகலாதன் இங்கேயா அங்கேயா எதை காமிச்சாலும் வியாபிக்கணுமோ இல்லையோ. கிளம்பினா அவசரத்தில் பெருமாள் கிளம்பிச்சே இந்த சக்கராயுதம் பார்த்துட்டு, சுவாமி நானும் கூட வரேன் வெயிட் அப்படின்ட்டான். ஏன்? நான் சக்கராயுதம் வீல் பெண்ட் எடுக்கணும், அந்த வீல்லாம் முழங்கி போச்சு, அது யூஸ் ஆகாது. சரி சங்கு நான் வரேன்னு சங்கு பார்த்தாரு, இந்த பக்கம் ஊதினா அந்த பக்கம் காற்று வருது, ஓட்ட விழுந்து போச்சு. சரி அடுத்தது கதை இருக்கு, கதையை தூக்கின்னு போகலாமே. கதை நான் வரேன்ட்டு. கதையை பார்த்தா எப்படி இருக்கு? நீங்கள்லாம் இப்போல்லாம் உங்களுக்குலாம் கின்லே பாட்டில் கல்ச்சர் வந்துடுத்து. வைதிகாலாம் பக்கத்தில் சொம்பு வச்சுருப்பா, பார்த்துருக்கல? அந்த சொம்பு கணத்தில் போட்டு 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 நசுங்கி அசுங்கி எப்படி இருக்கும்?
அந்த காலத்தில் ஈயச்சொம்பு மாதிரி இருக்கும், மாடுலர் கிச்சனில் அதெல்லாம் சான்ஸ் இல்லை. அந்த மாதிரி அடி வாங்கியிருக்கும் அந்த கதை. ஹிரண்யாக்ஷனோட சண்டை போடச்சே வராக பெருமான் கையில் இருந்த கதை கீழ் விழுந்து நசுங்கி போச்சு இல்லையா? பேனட், இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், கார் பேனட்டு மேலே தேங்காய் மட்டை விழுந்தா என்ன ஆகும்? அவ்வளோதான் விஷயம். அது டென்ட் விழுந்துடும் இல்லையா? அந்த மாதிரி இருந்துச்சு விஷயம், முடிஞ்சு போச்சு. இப்படி எந்த ஆயுதமும் யூஸ் ஆகல. பிரத்யாதிஷ்ட புராதன பிரஹரண கிராம க்ஷணம் பாணி ஜெய்ஹி. பழைய ஆயுதத்தெல்லாம் தூக்கி ஈயம்பித்தல பேரிச்சம்பழத்துக்கு போட்டுட்டு என்ன பண்ண வருவாள்? நகத்தினாலேயே எல்லா காரியத்தையும் முடிச்சான். நிருசிம்மாவதாரத்தில் நகங்களிரே ஆயுதங்கள் அப்படின்னு. தஸ்யசா நரசிம்ஹஸ்ய சிம்ஹோரஸ்கஸ்ய பாமினி. மாரீச்சன் சொன்னா, ராவணா வானாண்டா விளையாட்டு காமிக்காத, அவள் யாரு? சாட்சாத் நிருசிம்மனுடைய மனைவி அப்படின்னா. அங்க ராகவ சிம்மன் தெரிகிறது. அடுத்தது ஹனுமான் முதல்ல ராமனையும் லக்ஷ்மணனையும் சேவிக்கிறார். சிம்ம விப்ரேக்ஷிதௌ வீரௌ சிம்ஹாதிபல விக்ரமௌ சக்ரசாப நிபே சாபே கிரஹீத்வா சத்ருசூதனௌ ஸ்ரீமந்தௌ ரூப சம்பன்னௌ ரிஷபஸ்ரேஷ்ட விக்ரமௌ ஹஸ்தி ஹஸ்தோ பவபுஜௌ த்யுதிமந்தௌ தரஸ்வினௌ பிரபயா பர்வதேந்திரோயம் யுவயோரவபாசதः ஆயதாಶ್ಚ சுவృத்தாಶ್ಚ பாகவः பரிகோபமாः சர்வபூஷண பூஷார்ஹாः கிமர்த்தம் ந விபூஷிதாः. முதல்ல பெருமாளை சேவிக்கச்சே வேணவனான் நிருசிம்மனாத்தான் சேவிச்சான். சிம்ம விப்ரேக்ஷிதௌ வீரௌ சிம்ஹாதிபல விக்ரமௌ. அந்த சிம்மனாகவே ராகவ சிம்மனாகவே ஆஞ்சநேயன் பெருமாளை சேவிச்சான் ராமனை. அதாச்சு. அதாயிடுத்து. அதுக்கப்புறம் இங்கே லங்கைக்கு போறார். லங்கைக்கு போச்சு. ஹனுமான் யாருன்னார்? சாட்சாத் எப்பொழுது ராம தியானத்தில் இருப்பார். துளசி சொன்னார், மசக்க ரூப சமான கபிதரி நரசிம்ம நாம சுமிரன் ஹரி அப்படின்னார். என்னது? அந்த 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 லங்கைக்குள்ள பிரவேசம் பண்ணச்சே தன்னுடைய உடம்பை மாத்தின்றான். அனிமா மகிமா கரிமா லகிமா என்பதாக மழை பெய்யச்சே ஒரு மழைத்துளிக்கும் இன்னொரு மழைத்துளிக்கும் நடுவில் தன் மேல மழைத்துளி படாமல் போகும் சக்தி ஆஞ்சநேயனுக்கு உண்டு. அப்படி ஒரு சக்தி ஆஞ்சநேயனுக்கு இருந்ததால்தான் லங்கைக்குள்ள ஈஸியா நுழைஞ்சார். எப்படி நுழைஞ்சார்? நரசிம்மனை தியானித்து கொண்டு நுழைந்ததினாலே அவருக்கு அந்த சித்திகள் கைகூடினர். துளசி ராம தியானம்ன்றது நிருசிம்ம தியானம். அதனால்தான் ராமநாம நரகேசரி கனக கஷிப்பு கலிகால் ஜாப்புக்கு ஜன்ன பிரகலாத் என்று துளசி முதலியே ஆரம்பிச்சார். துளசி முதலியே ஆரம்பித்தார். அங்க போனார். அங்க போய் சீதாதேவியை பார்த்து, நீ கவலைப்படாதம்மா, வெயிட் பண்ண. மம பிருஷ்டகதௌ வீரௌ நிருசிம்ஹௌ ஆகமிஷ்யதா. நீ ஏன் கவலைப்படுற? என் தோல்ல அந்த சிங்கம் வர போறது அப்படின்னு சீதையை ஆஸ்வாசம் பண்ணினார். மம பிருஷ்டகதௌ வீரௌ நிருசிம்ஹௌ ஆகமிஷ்யதா. யார் வர போறா? நிருசிம்மன் வர போறா. ஹனுமான் ரிஜிஸ்டர் பண்ணார் சீதாதேவி இடத்துல, நீ கவலைப்படாத, எங்க நிருசிம்மன் வர போறான் அப்படின்னார். அதே மாதிரி பெருமாள் கடற்கரையில் சொன்னார். அதனால தான் கம்பராமாயணத்தில் விபீஷணன் அடைக்கலப்படலம். கம்பன்றவர் யாரு? பரம நரசிம்ம பக்தர் அவர். அதனால தான் அவருக்கு கம்பன் பேரு. கம்பத்தில் பிறந்தவன் கம்பன் சுவாமி. ஸ்ரீரங்கத்தில் வேதாந்த தேசிகர் சன்னதிக்கு எதிர்பக்கத்தில் தாயார் சன்னதி. தாயார் சன்னதிக்கு எதிர வேதாந்த தேசிகருக்கு சன்னதி இருக்கு. அந்த தாயார் சன்னதிக்கு முன்னாடி கம்பர் மண்டபம்ன்றதான மண்டபம். அந்த மண்டபத்தில் தான் பங்குனி உத்திர திருநன்னாளில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் முதல் ஆச்சாரியரான நாதமுடிகள் தலைமையில் கம்பராமாயணம் அரங்கேற்றம் நடைபெற்றது. அதுக்கு எதிர மேட்டழகிய சிங்கர் என்பதாக அழகிய சிங்கருடைய சன்னதி. ஹிரண்யகசிபு சம்ஹாரமூர்த்தியா பெருமாள் நிருசிம்மன் மேலே ஏழ்ருப்பார். அந்த நிருசிம்மன் ஹிரண்யகசிபு சம்ஹாரமூர்த்தியா பெருமாள் நிருசிம்மன் அங்கே சேவை சாதிப்பார். கம்பர் ராமாயணம் அரங்கேற்றம் பண்ணிட்டு இருக்க. விபீஷணன் அடைக்கலப்படலம். அந்த விபீஷணன் அடைக்கலப்படலத்தில் இவர் என்ன பண்ணார்? ஹிரண்யவதை படலத்தை பாடினார். உபன்யாசம் அடைச்ச உபன்யாசத்துக்குள்ள ஒரு கதையை சொருகுவாளோ இல்லையோ, அந்த மாதிரி இவர் என்ன பண்ணார்? விபீஷணன் அடைக்கலப்படலத்தில் ஹிரண்யவதை படலத்தை பாடினார். அதாவது நிருசிம்மாவதாரத்தை கம்பராமாயணத்தில் கம்போஸ் பண்ணி வச்சிருந்தார் கம்பர். அங்கே இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணா? அப்செக்ட் பண்ணா. சாச்சா, இது விபீஷணன் அடைக்கலப்படலம்னா அதை மட்டும் தான் பாடணுமே தவிர்த்து அன்னெசரியா இந்த இடத்துல நிருசிம்மனை பற்றி சொல்லக்கூடாது, இங்கே நிருசிம்மனுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு அப்செக்ட் பண்ணார். ஒரே சலசலப்பு சொன்ன எல்லாம் ஆளாளுக்கு அப்செக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆரடாது அப்படின்னு ஒரு சப்தம். நடுங்கி போட்டா எல்லாரும். என்னடா?
அந்த மேட்டடகி சிங்க இருக்கான் பாருங்க நிருசிம்மன், எவன்டாரு அப்ஜெக்ஷன் பண்றது, யாரா குரல் விட்டுதுன்னா கப்சிப் கபர்தார் எல்லாம். இந்த கட்டத்தில் நிருசிம்மாவதாரத்தை பாடக்கூடாதுன்னு சொன்னது யாரு அப்படின்னா ஆடி போயிடுதுங்க எல்லாம். ஒன்றும் பேச முடியல. ஏன்னா நிருசிம்மனே தலையசைத்து அங்கீகரித்த கட்டம் அந்த கம்பராமாயணத்தில் விபீஷணன் அடைக்கல படலத்தில் இரண்யகசிபு வதை. அதான் அதனால தான் சொன்னான் அவன் சொன்னான் யாரு, பிரகலாதன். ஏய் பிரகலாதா, இங்க இருக்கக்கூடியதான இந்த நான் காமிக்கிறேனே, நான் தொட்ட தொட்ட இடந்தோறும் தோன்றானாகில் உன் செம்பத்தை குறிதி நோக்கி உன்னையும் தின்பேன் யான். இங்க காமிச்ச இடத்துல நிருசிம்மன் வரல அப்படின்னு கேட்டா ஒன்ன அப்படியே கொண்டு உன்னுடைய குருதியை கொண்டு அப்படியே குடிச்சிருவேன். நான் பிள்ளைய பார்த்து சொன்னான், என்னுயிர் நின்பால் கோரருக்கு எளியரு அன்று யான் முன் சொன்னவன் தொட்ட தொட்ட இடந்தோறும் தோன்றானாகில் என்னுயிரை யானே மாய்ப்பல். பிரகலாதுடைய வார்த்தை. அப்பா உன்னால என்ன கொல்ல முடியுமா? எவ்வளவு முயற்சி பண்ண, எத்தனை தூக்கி போட்ட, உன்னால என்ன கொல்ல முடிஞ்சதா? இல்ல. யான் முன் சொன்னவன் தொட்ட தொட்ட இடந்தோறும், நீ தொட்ட நான் தொட்ட தொட்ட இடந்தோறும் தோன்றானாகில், இங்க நிருசிம்மன் மட்டும் ஆவிர் பவிக்கவில்லை என்றால் நீ என்ன கொள்வது? என் உயிரை யானே மாய்ப்பல். என் உயிரை நானே விட்டுடுவேன். ஒருவேளை நிருசிம்மனும் ஆவிர் பவிக்கல, எனக்கு உயிரும் போகல, அன்னவருக்கு அடியேன் இல்லை, நான் நிருசிம்ம பக்தன் இல்லை, முடிஞ்சு போச்சு. யாரு சொல்லுவா? ஆயவன் தனக்கு அருமகன், அறிஞரின் அறிஞன், தூய மறைகள் யாரினும் தூயவன் அப்படின்னா கம்பன் பேசும் பொழுது, ஐயா வேதத்தை காட்டிலும் பரம பரிசுத்தமானவன் யாரு? பிரகலாதன். அதனால தான் உபமான வசேஷானாம்னர். பிரகலாத, நாரத, பராசர, புண்டரீக கொண்டு வரமோ இல்லையோ, இதுல யார் ஆச்சாரியன்? நாரதர். யார் சிஷ்யன்? பிரகலாதன். அப்ப எப்படி சொல்லணும்? நாரத பிரகலாத தானே சொல்லணும். அதானே கரெக்ட். முதல் மரியாதை யாருக்கு? ஆச்சாரியனா நாரதருக்கு தானே. இல்லைன்ட்டார். ஏன்னா அவர் தான் உபதேசம் பண்ணார். ஆனால் இவனுடைய பக்தியை பார்க்கச்சே நாரதர செகண்டரி. பிரகலாத, நாரத, பராசர, புண்டரீக, வியாச, அம்பரீஷ, சுக, சௌனக, பீஷ்மதால்பியான்னு கொண்டு வந்தார். முதல் தீர்த்த யாருக்கு? வைஷ்ணவாலா இருந்தால் முதல் தீர்த்த சண்டை உண்டு. அங்க யாருக்கு? பிரகலாதனுக்கு தான். ஆகையால அந்த அந்த கட்டத்தில் என்ன பாடினார்? அதான் பண்ணார். அது முடிஞ்சது. கடைசியில ராவணனுடைய மார்பை தொலைத்தது ராமனுடைய பாணி. வெள்ள வரல. கல்லிருக்கும் மலர்கூந்தல் சானகையை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உள் புகுந்து தடவினவோ ஒருவன் வாழி. கேட்டான் கம்பன். என்னையா உங்க ஆளுக்கு இன்னும் வயசாயிடுத்து போல இருக்கே, அடிச்சார், வாலி கீழே விழுந்தான், மார்பை தொலைச்ச பானமாச்சது, இப்போ என்னமோ ராவணன் மார்பில் தொலைத்த பானம் அப்படியே உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேன்னர். உங்களுக்கு விஷயம் தெரியலையா? ஃப்ளாஷ்பேக்குன்னர். என்னன்னர், அங்க நிருசிம்மாவதாரத்தில் பெருமாள் நிருசிம்மனை வயத்தில் மடியில் போட்டு கிழிச்சிரு கையை உள்ள விட்டு நோண்டினார். என்னையா அவனுக்கு தான் உயிர் போயிடுத்து, குடலெல்லாம் தூக்கி வெளில போட்டாச்சு, அவனுக்கு எதுவுமே இல்லை. இன்னும் அவனிடத்தில் இந்த பிரகலாதனுக்கு தீமை செய்யும் எண்ணம் இருந்தது என்றால் அவன் உயிருடன் சேர்த்து அதையும் பிடுங்கி எறிவதற்காக நிருசிம்மனுடைய கைகள் உள்ளே தொடாவியதாம். அதனால்தான் உளந்தொட்டு இரணியன் மார்பை கீண்டனர் பெரியாழ்வார். உளந்தொட்டு இரணியன் அர்த்தம், அவன் உள் புகுந்து போய் அந்த கை தேடுறத, இன்னும் பிரகலாதன் விஷயமான தீய எண்ணம் இருக்குமோ அப்படின்னு தேடுறதான், தேடி பார்க்கறது. அப்ப இதே விஷயத்தை தான் ராமபானம் பண்ணித்து கல்லிருக்கும் மலர்கூந்தல் சானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உள் புகுந்து தடவினவோ ஒருவன் வாழி. இன்னும் சீதையினிடத்தில் அவனுக்கு தகாத எண்ணமானது இருந்தது என்றால் அவன் உயிருடன் சேர்த்து அதையும் உறிஞ்சு விடலாம் என்பதற்காகத்தான் ராமபிரானுடைய பானமானது ராவணனுடைய மார்புக்குள்ளே தேடிக்கொண்டிருக்கிறதோ நிருசிம்மனுடைய கைகளை போன்று என்று பேசினான் கம்பன். உள் புகுந்து தடவினவோ ஒருவன் வாழி அப்படின்னு காண்பித்தார். இப்படி ராமாயணத்தில் தொட்ட இடந்தோறும் நாம் யாரை சேவிக்கிறோம்? ராகவ சிம்மனை சேவிக்கிறோம். எம்பெருமான் ராகவ சிம்மனா சேவை சாதிக்கிறான். ஆண்டாள் பேசினா யசோதை இளஞ்சிங்கம் அப்படின்னா. அவ்வளவு தூரம் ஏன் போறேன்? பாகவதத்தை பாரு. எப்பொழுதும் பிரகலாதனுக்கு நிருசிம்ம தியானம் பண்ணிட்டே இருந்தான். இரண்யகசிபுவுக்கு பிடிக்கல. என்னடா உன்னை ஏதாவது பிசாசு பிடிச்சதானார். ஆமாண்ணா. என்ன பிசாச்சுன்னா கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா அப்படின்னா. அந்த கிருஷ்ணன்றதான சப்தம் அங்கதான் பாகவதத்தில் சப்தமஸ்கந்தத்தில் தெரியும் உங்களுக்கு. கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா, என்ன கிருஷ்ணன்றதான பிசாசு தான் பிடிச்சதுன்னா.
கிருஷ்ணன்றதான பிசாசு தான் பிடிச்சதுன்னா, அப்ப கிருஷ்ணன் யாரு? யசோதை இளஞ்சிங்கம். அவனே ராகவசிம்மனா அவதாரம் பண்ணான், அவனை யதுசிம்மனா அவதாரம் பண்ணான், அவனே நரசிம்மனா நமக்கு எல்லா விதத்திலையும் க்ஷேமங்களை கொடுப்பவன். சர்வோபியம் சமாஸ்ரித்ய சகலம் பத்ரமஷ்ணுதே ஸ்ரீயாச்ச பத்ரயா ஜுஷ்டா யஸ்தம் பத்ரம் நமாம்யஹம் ஸ்ரீயாச்ச பத்ரயா ஜுஷ்டா. பிராட்டியுடனும் மங்களத்துடனும் கூடியவன், சமஸ்த விதமான மங்களத்தையும் நமக்கு அளிக்கக்கூடியவன் யார்? நிருசிம்மன் மட்டும்தான். சமஸ்த விதமான மங்களத்தையும் அளிக்கக்கூடிய நிருசிம்ம அவதாரம் சொல்லணும்னா அது விசேஷம். நிருசிம்ம அவதாரம் அடி என்று வேணும்னா யூடியூப்ல போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ சொல்றதுக்கு அவகாசம் இல்லை. அதெல்லாம் நிருசிம்மனுடைய திருவுள்ளம் இருந்தால்தான் அதை வரும். அது அவனுடைய சங்கல்பம் இருக்கணும். நிருசிம்ம அவதாரத்தை சொல்லணும்னு சொன்னான். இப்படி சத்யோஜாதன் என்பதாக பெயர் பெற்றவனாக, அப்பொழுதே அவன் அவிசாரிய தூர்ணம் என்பதாக அவதரித்தவன், ஆவிர்பவித்தவன் யாரு? பெருமாள் ஸ்ரீ நிருசிம்மன். அதனால தான் ஆழ்வார் செல்ல உணர்ந்தவர் செல்வன் தன் ஷீரன்றி கற்பரோ. எதெல்லாமோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறே, என்னென்னமோ விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கே, நிருசிம்மனுடைய வைபவத்தை தெரிந்து கொள்ளுங்கள், நிருசிம்மனுடைய வைபவத்தை பேசுங்கள். நிருசிம்மனை காட்டிலும் உங்களுக்கு உடனடியாக அனுகிரகம் பண்ணக்கூடியவன் யாருமே கிடையாது. அடித்த கை பிடித்த பெருமாள், அடித்தவனான ஹிரண்யகசிபுவை கூட பெருமாள் கைப்பிடிச்சு அவனை அனுகிரகம் பண்ணார். பிரகலாதன் கிட்ட போக எல்லாரும் பிரம்மருத்ராதிகள்லாம் பயந்தா, பிரகலாதன் பயப்படலை. நிருசிம்மன் சொன்னா, என்னை பார்த்தா அவனுக்கு பயமா இல்லையானார்? இல்லைன்னார். ஏண்டானார்? அப்பாவை பார்த்து பசங்களுக்கு ஏன் பயம் வரணும்னு அவசியம் இல்லை. பிரபோ, இந்த சம்சாரத்தை பார்த்து பயப்படுறனே தவிர்த்து உன்னை பார்த்து பயப்படலை. கொடுமையான இந்த சம்சாரத்தில் நான் மாட்டின்னு முழிக்கிறேனே. லக்ஷ்மி நிருசிம்மமதேஹி கராவலம்பம். சங்கர பகவத்பாதர், அப்பா முழுகின்றிருக்கண்டா, உள்ளே போயிட்டண்டா, வெளியில் வர முடியலடா நிருசிம்மா, எனக்கு கை கொடுன்னார். ஏன் நீ கை கொடுக்கூடாதான்னார். எனக்கெல்லாம் கொடுத்தே பழக்கம் இல்லை. ஒரு கஞ்சூஸ், அவனுடைய 2 ஃப்ரெண்ட்ஸு 3 பேரும் ஊட்டியில் லேக்கில் போட்டிங் போயின்ட்டுருக்கான். திடீர்னு படகு கவுந்துடுத்து, போட்டு கவுந்து போச்சு. அந்த 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காள், அவளுக்கு நீச்சல் தெரியும். படகை திருப்பி அவள் மேலே ஏறிட்டான். இந்த கஞ்சூஸ் ஒருத்தருக்கான் பாருங்க, கருமி, அவன் தண்ணிக்கு முழுக்கு தண்ணி குடிச்சுட்டு இருக்கான். டே கையை குடுறா தூக்கி விட்றேன், டே கையை குடுறா தூக்கி விட்றேன்றான். அவன் தண்ணிக்குள்ளே முழுகிட்டு இருக்கான். பக்கத்தில் இருக்கிறவன் பார்த்தான், டே நான் கையை கொடுக்குறேன் பிடிச்சி மேலே வாடானா. பிடிச்சி மேலே வந்துட்டான். ஏண்டானா, உயிர் போச்சே கூட கொடுத்து பழக்கம் இல்லாத கேஸ் இதெல்லாம். அவனை போய் கையை கொடுடானா முழுகி உயிரை விடுவானே தவிர்த்து கொடுக்க மாட்டான். நிருசிம்மா, என்கிட்டலாம் ரியாக்ஷன் எதிர்பார்க்காத, நீ கை கொடுத்து என்னை தூக்கி விடணும். ஏன்னா கொடுக்கிற கை உன்னுடைய கை. பகவத்பாதர் லக்ஷ்மி நிருசிம்ம மமதேஹி கராவலம்பம். என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாத, நீ கை கொடுத்து என்னை தூக்கி விடு. அப்படி இருக்கணும். அப்படி அழகியான் தானே அறிவுருவம் தானே நாரசிம்மபு ஸ்ரீமான். சகசநாமத்தில் சொன்னார் நரசிம்மன், அதனால தான் அழகு. அதெல்லாம் ஆழ்வார் பாடினார். அழகியான் தானே அறிவுருவம் தானே. அழகியவன் அவன்தான், அறிவுருவன் அவன்தான் நிருசிம்மன். கிருஷ்ணாவதாரத்தை பேச வந்தது பாகவதம். கிருஷ்ணாவதாரத்தை தான் பாகவதம் சொல்ல வந்தது. அதுக்காகத்தான் ஆரம்பிச்சார். கிருஷ்ணன் அவதாரம் பண்றான். தமத்புதம் பாலகமம்புஜக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார்யுதாயுதோ ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சந்திரபயோத சௌபகம் மகார்க வைடூரிய கிரீட குண்டல த்ரிஷாஹா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தளம் அப்படின்னு பாகவதத்தில் நிருசிம்ம கிருஷ்ணனுடைய அவதாரத்தை வர்ணித்தார். தமத்புதம் பாலகமம்புஜக்ஷணம் அப்படின்னார். அற்புதம்னா அர்த்தம் ஓகேன்னு அர்த்தம். அற்புதம்னா ஆச்சரியம்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு ஒரு ப்ரஃபிக்ஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மோர், மோஸ்ட் வித்தியாசம் இருக்கு இல்லையா? மோர் அப்படின்றத காட்டிலும் மோஸ்ட்டுக்கு வேல்யூ அதிகம் இல்லையா? மோஸ்ட் இஸ் மோர் வேல்யூபிள் தென் த மோர் இல்லையா? அதனால் இங்கே நிருசிம்மன் அவதாரம் பண்ணுறார்.
சுகபிரம்மம் பாகவதத்தில் வர்ணிக்கிறார். சத்யம் விதாதும் நிஜபிருத்ய பாஷிணும் வியாப்திம் ச பூதேஷ்வகிலேஷ்வாத்மனः அதிருஷ்யதாத்யத்புத ரூபமுத்வஹன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகோ ந மானுஷோ அதிருஷ்யத அத்யத்புத ரூபமுத்வஹன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷோ. அத்யத்புதம்ன்றது நிருசிம்மாவதாரத்துக்கு தான் வர்ணனை. கிருஷ்ணாவதாரத்தில் தமத்புதம் பாலகம். ஆனால் நிருசிம்மாவதாரத்தை வர்ணிக்கச்சே எங்க பெருமாள் அவத ஓங்கி ஒரு தட்டின மாத்திரத்தில் அதில் ஆவிர்பவித்தாலும் நிருசிம்மன். அத்தியுத ரூபமுத்வஹன், அத்தியுதமான ரூபத்தை எடுத்து பெருமாள் ஆவிர்பவித்து காண்பித்தான் அல்லவா. ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். அப்ப கிருஷ்ணாவதாரத்தை கூட அத்புதம், நிருசிம்மாவதாரத்தில் தான் அத்தியுதம் என்றுதான ஒரு பெருமை. அந்த பெருமை பெற்றதான அவதாரம் நிருசிம்மன். அதனால் நமக்கு அவ்வளவு சுலபமானவன், ஆசிரித பராதீனன், பக்த பராதீனன். அவனிடத்துல அணுகில் அணுகும் அகலில் அகலும் ஆழ்வார். நீ 10 அடி எடுத்து வச்சா 100 அடி எடுத்து வச்சு கிட்ட வந்து சேவிப்பான். ஓடி வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவான். சார் நிருசிம்மன் கிட்ட போகலாமா? நிருசிம்மன் கிட்ட போகிறதுக்கு பயந்தால் இன்னைக்கு உங்களை இரண்யகசிபுன்னு பாவனை வச்சுக்கோங்க. நிருசிம்மன் கிட்ட தைரியமாக போகிறோன்னா நம்மளாம் பிரகலாதன். நாம் பிரகலாதனா இரண்யகசிபுவா நாமளே டிசைட் பண்ணிக்கிறோம். நாம் இரண்யகசிபுவா இல்லை பிரகலாதனான்னு நாமளே பார்த்துட்டா போகிறோம். அப்பேற்பட்டதான உயர்ந்த இந்த அவதாரத்தில் செஞ்சுலக்ஷ்மி தாயாருடையதான திருக்கல்யாண திருக்கோலத்தில் பெருமான் நிருசிம்மன் நமக்கு இன்னைக்கு சேவசாரிக்கிறான். உயர்ந்ததான இந்த பிரதோஷ சமயத்தில் நிருசிம்மாவதார வைபவத்தை பூர்ணமாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியதாரிஷயம் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சது. யாதிருச்சிக சுகிருதமாக இந்த சபையினுடையதான வெள்ளி விழா ஆண்டு இல்லையா இது. இந்த சமயத்தில் அடியனுக்கு இது ஒரு பெரிய பாக்கியம். இது ரொம்ப சந்தோஷம். இதே அனந்தபத்மநாப சுவாமி மண்டபத்தில் அடியன் உபன்யாசம் பண்ணும்போது சுந்தரகாண்டம் இங்கே 7 நாள் உபன்யாசம். ஜனங்க அங்கே உட்காரத்துக்கு இடம் இல்லைன்னு எல்லோரும் இங்கே வந்து உட்காந்துருப்பா. அங்கெல்லாம் இடம் இருக்காது. அந்த மாதிரி உபன்யாசங்கள் கேட்ட ஒரு சந்தர்ப்பம் உண்டு. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதுக்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் இவ்வளோ அட்டன்டிவாக நீங்கள் உட்கார்ந்து கேட்குறதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நிருசிம்மாவதாரம் ஆவிர்பாவ கட்டம் அப்படின்னு சொன்னால் அது நிருசிம்மனுடைய திருவுள்ளம் இருந்தால் தான் வரும். அது அவனுடைய சங்கல்பம். பெருமாள் எங்கே எப்போ ஆவிர்பவிக்கணும், எப்படி ஆவிர்பவிக்கணும்னு அவன் திருவுள்ள பற்றுகிறானோ அதற்கேற்றார் போல் தான் ஆவிர்பாவம் ஏற்படும். அவசியம் எல்லாரும் அஹோபில க்ஷேத்திரம் வந்து நிருசிம்மனை சேவிங்கோ. 9 நிருசிம்மனுடைய பூரணமான அனுகிரகத்தை நீங்கள் எல்லோரும் பெற வேண்டும். உத்தமமான க்ஷேத்திர விசேஷம். சாட்சாத் கருடனே அங்கே பர்வதமாக இருக்கான். கருடன்றவன் வேதஸ்வரூபன். கருடன்றவன் நமக்கு எல்லா விதமான சித்திகளையும் கொடுக்கக்கூடியவன். நிருசிம்மனை நம்மிடத்தில் அழைத்து வருபவன் கருடன். அவனும் சுவாதி நிருசிம்மனுடைய அந்த நட்சத்திரத்திலேயே அவதரித்த பெருமை பெற்றவன் கருடன். ஆகையால் வேத மலையாக விளங்கக்கூடிய கருட மலையில் அஹோபிலே காருட சைல மத்தியே கிருபாவசாத் கல்பித சந்நிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மீஹி நிருசிம்மம் சரணம் பிரபத்யே. பரமகிருபையோட நம்மையெல்லாம் அனுகிரகம் செய்வதற்காகவே அவதரித்து இங்கே சாநித்தியம் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்மன் எல்லோருக்கும் எல்லா அபீஷ்டங்களையும் எல்லா மங்களங்களையும் வரலும். மேல் மேலே இந்த ஒரு உத்தமமான இந்த சபையின் வளர்ச்சியானது ஏற்பட்டு தர்ம பிரச்சாரங்கள் நடத்தணும். சனாதன தர்மத்தினுடைய பிரச்சாரங்கள் எங்கும் நடக்கணும். சனாதன தர்மத்தினுடைய பிரச்சாரம்னு சொன்னால் வெறும் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் பார்த்து லைக் போடுறது மட்டும் இல்லை. அதனுடையதான சம்பவங்கள் நடக்கும் பொழுது மொத்த பேரும் அதில் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் நாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறதே நமக்கு புருஷார்த்தம் என்பதாக நாம் உள்ள அதில் கலந்துக்கணும். அதுதான் உண்மையிலே சனாதன தர்மத்திற்கு நாம் செய்ய வேண்டிய உயர்ந்த கைமாறு. இந்த ஒரு தர்மத்தில் நாம் இருக்கோம் அப்படின்றதாக சொல்லி சொன்னோம். இந்த தேசத்தில் இன்னும் கொஞ்சம் தர்மம் இருக்குது, இந்த தர்மம் இன்னும் செழிப்படையணும் அப்படின்னு கேட்டால் ராஜாக்கள் நல்ல ராஜாக்களாக இருந்து தேசத்தை ரட்சிக்கணும்னு சொன்னால் அது பிராமணன் தான் தன்னுடையதான தபோ வலிமையினால் அதை சாதிக்க முடியும்னு பிரத்யட்சமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் நம்ம எல்லோருக்கும் இந்த ஒரு தைரியம், இப்படி ஒரு மனோநிலை நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய ரட்சணத்தில் நம்ம எல்லோருக்கும் ஒரு ஊற்றம் என்பது எப்பொழுதும் ஏற்பட வேண்டும். அதற்கு லக்ஷ்மி நிருசிம்மன் பூரணமாக நமக்கு சகலவிதமான சக்தியையும் புத்தியையும் ஆத்மலாபத்தையும் கொடுக்கட்டும்ன்றதாக சொல்லி பிரார்த்தித்து கொண்டு அப்படி எனக்கு அடுத்தது ஆன்லைன் உபன்யாசம் இருக்குது. ஆகையினால் அப்படி இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். வாழியனிதோ புல்வருணிகமாந்தாசிரியன் வாழியவன் பாதார் ரவிந்த மலர் வாழியவன் கோதிலா தாழ்மலரை கொண்டாடி கொண்டிருக்கும் தீதிலா நல்லோர் திரள்